வில்லு விளைப்பதற்காக 3 பேர் வராங்க. நாங்க ஒரு 3 மணி நேரம் படிச்சிருக்கோம். அவங்க பேர ஒரு 30 தடவை சொல்லியிருக்கோம். அந்த 3 பேர் யாரெல்லாம்? சபாஷ் சபாஷ் சபாஷ். நேத்தே அவங்க வில்லு பார்த்த ஆட்கள். அங்க ஏதாவது பதில் வருதா? அவங்க சொன்னது கேக்கா? இந்த பிள்ளைங்க ரொம்ப பக்தி. நேத்தே நாங்க அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க உண்மையான அருமையான பக்தி. அருமையா நீங்க பதில் சொன்னீங்க. நீங்க நல்லா படிக்கணும். அதிகமான மதிப்பெண்கள் வாங்கணும். கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு வர வாழ்த்துக்கிறோம். சபாஸ் சபாஸ். ஏன்னா நாங்க பட்டமளத்து வில்லுங்க கண்டிப்பா நாங்க பரம்பரை வில்லுக்காரங்க. நாங்க வாழ்த்துனா கண்டிப்பா பலிச்சுக்கிடும். ஏன்னா கோபாலபுரம் ஒரு ஊர் இருக்கு. அதனால எல்லாருமே பணக்காரங்க தான். இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜெகநாதா நாங்களாம் பெரிய பணக்காரங்க இருக்கிறது காரணம் உங்க அப்பா அம்மா அதான் அப்படிப்பாங்க. ஏன்னு கேட்டா நாங்க இப்ப வந்து ₹1 ₹2 தான் கொடுப்போம். சரி. எங்களை வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. ஆமா. 1000 முறை வாழ்த்துல ஒரு வார்த்தை பழிச்சுக்கிட்டு சரி அதான் நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியா? நான் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னு சொல்லி 3 பேரை வாழ்த்தினேன். இந்த 3 பேரும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா. இது வந்து உலக உண்மை. சரி. அதனால நீங்க நல்லா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் தான். நாங்களும் பரம்பரை உங்களுக்கு முதலுக்கு வந்துட்டு தானே இருப்போம். ஏன்னா ராமா 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 அப்படியே 100 முறை வச்சுட்டா போறோம். 100 தடவை சொன்னா போதும். உடம்புல நோய்கள் மொழி பறந்துடும். நம்ம கஷ்டம் கவலை துன்பம் துயரம் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். குடும்பத்திலே கல்வி வளரும். சரி. செல்வம் பெருகிட்டே இருக்கும். பெருகிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளும் அழகா படிப்பாங்க. ஆமா. அதிகமான மதிப்பெண்கள் வாங்குவாங்க. சரி. கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போயிடலாம். பெரிய தொழிலதிபர் இருக்கலாம். அப்படியா? பாருங்க நான் கலைமாமணி பட்டம் வாங்கியிருக்கேன் இந்த ஆண்டு. ஏன்னா தென்காசி மாவட்டத்துல முதல் கலைமாமணி நான் தான். ஆமா. எனக்கு ஒரு பெருமை ஐயா ராமர் கொடுத்துக்கிறாரு. சரி. உண்மையில இதெல்லாம் 4 தினம் உழைச்ச உழைப்பு. சரி. ஏன்னா ராமர் தாளாட்டு உலகம் பூரா போம். சரி. ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா. எங்களுக்கு கிப்ட் கை செயின். சரி. மோதிரம். எங்களுக்கு என்னடா வாட்சி எல்லாத்துக்கும் தான்டா. ரூபாலாம் செக் வந்துகிட்டே இருக்கும். இந்த தீபாவளி பொங்கலுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆமா. நான் போட்டுக்க அந்த வாட்ச்லாம் என்ன விலைக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க. சரி. அந்த விலை நாங்க அவங்க உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுறோம்னு சொல்லி சரி எங்களுக்கு அனுப்புனாங்க. ஆமா. விழா நல்லதுக்கு போயிட மாதிரி எல்லாருக்கும்டா. சரி. ஆமா உங்களுக்கும் அந்த பலன் உண்டு. ஏன்னா நம்ம பெரிய ஆளுக்கு கூட படிச்சவங்க நல்லா தான் இருக்காங்க. சரி. ஆனா உங்களே நான் என் கண்ணிகளை கொண்டு வந்து எவ்வளவோ கிட்டி இழுத்து பார்த்து கொண்டு வரேன். அந்த கண்ணிகளை நீங்க அகப்பட்டு என்ன என் வழியில நீங்க வந்தீங்கன்னு சொன்னா சரி உங்களை யாரும் என்னைக்கும் இப்பவும் உங்களை அசைக்க முடியாது. ஆமா. நீங்களும் ஐயாவோட சார் தான். சரி. ஏன்னா எங்களுக்கு அந்த ஆதரவு எல்லாம் கொடுத்த மக்கள் நீங்க தான். ராமாயணத்துல ராமர் தாலாட்டு மட்டும் இல்ல. சரி. அதாவது ராமாயண கவி. சரி. அதாவது ராம நாடகத்து பாட்டுன்னா இங்கிலீஷ் பாடம் மாதிரி. ஆமா. அருணாச்சல கவிராயர் எழுதின பாட்டு. அதே மாதிரி அந்த கதை நாங்க பரம்பரையா படிச்சுட்டு இருக்கோம். சரி. எங்களுக்கு ஒரு என்ன ஒண்ணுன்னா நம்மளால அந்த அதுக்கப்புறம் அந்த பாட்டு அழிஞ்சிடக்கூடாது. ஆமா. என்பதற்காக தான் நாங்க இப்ப நாளைக்கு கூட சரி நீங்க எல்லாம் வாங்க அண்ணாச்சி. நீங்க இந்த பாட்டு நாங்க வந்து இந்திரஜித் போர் படிக்கும். சரி. சிலத்தரப்புறத்துல. ஆமா. அந்த கரையை எடுத்து நீங்க அப்படியே எல்லா பக்கமும் சரி ஒளிபரப்புங்க. நாங்களும் வளருவோம் நீங்களும் வளருவீங்க. கண்டிப்பாக. ஏன்னா முத்தாரம்மன் கதைன்னு சொன்னா ஏட்டு கதை. ஆமா. முத்துப்பட்டன் கதை ஏட்டு கதை. சரி. இந்த கதைகள்லாம் அப்படியே ஓலையில் எழுதி வச்சுப்பாங்க. என்ன ஒரு வரி விட்டாச்சுன்னா மறுவரி வராது. அப்படியா? பார்வதி கதையும் அப்படிதான். இந்த கதைகளை எங்க அப்பாவோட நான் வந்து சரி ஒரு 15 வருஷம் குடம் படிக்கும் போது எனக்கு பதிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டு. அப்படியா? அது ஏன் கூட படிச்சு தம்பிக்கு பதிஞ்சாச்சு அந்த பாட்டு. இவருக்கு நல்லா பதிஞ்சுட்டு. அதனால பரம்பரை வளரணும். சரி. ஆதரவு மக்களுக்கும் இந்த சேனல் அண்ணாச்சி. சரி. இதெல்லாம் எங்களை வாழ்த்து வச்சு மாதிரி அவங்க பாருங்க அண்ணாச்சி வந்து நாங்க விருது வாங்கின உடனே சரி எங்களை தேடி வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சாங்க. முதல்ல கௌரவிச்சவங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ரியாலிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமை பண்ணா. ஆமா. ஏன்னா ஒரு சேனல் இந்த நம்ம என்ன ரேடியோ எஃப்எம் ஒன்ல இருந்து எங்களுக்கு போன் பண்ணாங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க. சரி. அப்பதான் எங்களுக்கு பெருமையா இருந்துச்சு. சரி. ஆனால் ரியாலிட்டி வந்த மறுநாள் அவங்க போன் பண்ணிட்டாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் பாருங்க எல்லா அரசியல் கட்சிகளும் போன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்காங்க. சரி. வீட்டுக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா. இதெல்லாம் காரணம்னா என்ன ராமாயண கவிஞர்கள். சரி.
ஏன்னா ராமாயணம் ஆரம்பத்துல 10 படிக்கிற வரைக்கும் சரி 7 நேரத்து பாட்டு படிச்சாலும் 8 நேரம் அது 4 நாள் ரவும் பகலும் படிக்கணும். ஆமா நைட் 8 மணிக்கு ஆரம்பிச்சா விடிய காலம் 6 மணி ஆகும். சரி அப்புறம் மறுபடியும் 9:30க்கு ஆரம்பிக்கணும். சரி 3:30 ஆகும். அப்படியா ஏதாவது ஒரு கண்ணி வச்சோம்னா ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஜெகநாதா என்ன என்ன உங்க அப்பா ஆரம்பிச்சதுல 2 பாட்டு போயிட்ட அந்த பாட்டை மறுபடியும் படிங்க. சரி நாங்க விட்டுட்டு இருந்தாலும் போக முடியாது. ஆமா இப்ப 2ஆம் முதல்ல இருந்து வரணும். ஆமா இப்பவும் நாங்க அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி ஏன்னா அப்பர் குலத்துக்கு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு பாத்துருக்கேன். சரி அப்பர் குலத்துல ஒரு நேரம் நீங்க இந்த பாட்டை எடுத்து நீங்க எல்லா பக்கம் ஒளிபரப்பணும். ஏன்னா அனுமானுடைய விளையாட்டு அங்கதான் இருக்கு. சரி நாங்க அசோகனத்தை அனுமான் அழிச்சான அப்புறம் தான் பழத்தையே பிடிப்பாரு அனுமாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்து விளையாட்டு இருக்கு. சரி அசோகனத்தை அழிச்சுட்டு 4:30க்கு தான் மக்கள் வீட்டுக்கு போவாங்க. அப்படியா எல்லாரும் ஒவ்வொரு பெட்டி பழம் இந்த ஆமா ஆப்பிள் பழம் பழங்கள் இனிப்பு வகைகள் எல்லாம் வேண்டாம் வீட்டுக்கு போவாங்க. சரி அப்புறம் இவ்வளவு கதை ராமாயணம் ஏன்னா அந்த பாப்பாக்களுக்காக தான் நான் சொன்னது. அப்படியா இவ்வளவு அருமையா நாங்க சொன்ன சொல்லுங்க கேள்வி கேட்டா போய் அந்த பக்கம் நின்றுவாங்க. ஆமா அப்புறம் முடிச்ச படம் உள்ள வராங்க கேள்வினோட வேகமா ஒளியானாங்க பாருங்க. ஆமா வராங்க. அதனால அவங்களே நீங்க டிவில வரதுல போட்டு விட்டுங்க. இவங்க எல்லாம் பதில் சொன்ன ஆட்கள். சரி ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அண்ணாச்சி போல எடுத்தாச்சு டிவில பதில் சொன்ன உடனே அப்படி இருக்கும் பொழுது சரிண்ணா அப்படியே முதலைக்கு ஆமாண்டா ராமர் சரி லட்சுமணன் ஆமாண்டா விஸ்வாமித்திரர் சரி அப்படியே 3 பேரும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. கடந்து எங்க வராங்க தெரியுமா? எங்கே வருகின்றார்கள்? அங்கே பூவணிகர் திருவதிலே 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 வருகிறாரே என்பருமாள் என்பருமாள் பூவணிகர் திருவதிலே 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 வருகிறாரே எம்பெருமாள் எம்பெருமாள் ராமரோடு இளையோனோ 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 அலமுடைய மாமோனியோ மாமோனியோ ராமரோடு இளையோனோ இளையோனோ இளையோ அலமுடைய மாமோனியோ மாமோனியோ என்னடா ராமர் எங்க தெரியுமா? எங்க வருகின்றார்? அப்படியே செட்டிலே தெருவை கடந்து அந்த தெருவை கடந்து பூ அணியிலே தெருவுக்கு வருகிறார். அப்படி பூக்காரங்க தெருவுக்கு வருகின்றாரா? அப்படியே பூ வியாபாரிகள் எல்லாம் விதவிதமான பூக்களை கொண்டு வந்து விதவிதமான மாலைகளை குறித்து அப்படியே வீதியெல்லாம் அலங்கரிச்சுக்காங்க. அப்படியே சிறப்பாகவே அலங்கரித்து வைத்திருக்கின்றார்கள். தம்பி பூக்கள் என்ன பூக்கள் தெரியுமா? எனக்கு தான் அழகா தெரியும் ஐயா. என்ன பூக்கள்? மல்லிகை முல்லை இருவாச்சி நந்தியாவட்டம் நலிந்த ரோசா நாட்டு சந்தனம் அவந்தி சிவந்தி குந்தம் கமலம் பாரிச்சாதம் அள்ளி சந்தாமரை என்னன்னா ரோஜா கொடி ரோஜா காட்டு ரோஜா வாடாமல்லி வெள்ளை வாடாமல்லி தாளம்பு மயிலம்பு மாம்பு புளியம்பு வேப்பம்பு வம்பு தும்பு குஷ்பு நல்ல பூவாச்சே. அதெல்லாம் போன பூடா. ஆமா பழைய காலத்து பூவாயிட்டு. அப்படியே என்னடா விதமான பூக்களை கொண்டு வந்து விதமான மாலைகளை குறித்து வீதியெல்லாம் அலங்கரிச்சுக்காங்க. அப்படியே சிறப்பாக அலங்கரித்து வைத்திருக்கின்றார்கள். அதே பூக்காரங்க தெருவுன்னா பூ வாசனா தான் இருக்கும். அப்படியே பூவா மணக்கம். அந்த தெருவை பார்த்து சந்தோஷப்பட்டு சரி என்ன ராமர் எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே அந்த அண்ணர்கள் தெருவதிலே ராமர் வருகிறாரே அந்தணர்கள் தருவதிலே ஹரிராமர் வருகிறாரே பெருமை தன்னை பார்த்து வரார் என்பரோமாள் பெருமை தன்னை வார்த்தை வரார் எம்பெருமாள் என்னன்னா ராமர் எங்க தெரியுமா? எங்க வருகின்றார்? அப்படியே சரி பூ அணியிலே தெருவை கிளம்பி ஆமாம்
அந்தணர்களை தெருவுக்கு வருகிறார். அந்தணர்கள்லாம் யாரண்ணா? தம்பி, அந்தணனா பிராமணர்கள். பிராமணர்களா? அப்படியே பிராமணர்களா ராம பக்தர்கள். ஸ்ரீ ராம பக்தர்களா? அப்படியே ராமாயண புத்தகத்தை வைத்துக் கொண்டு ராமாயண கதை படிச்சிருக்காங்க. அழகாக ராமாயணம் படித்துக் கொண்டிருக்கின்றார்களா? என்ன ராமாயண கதை படிச்சா என்னன்னா நம்ம குடும்பத்துல கஷ்டம், கவலை, துன்பம், துயரம் எல்லாம் விலகிடும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்வார்கள். பெரிய பஞ்சம்னா ராமாயணம் படிப்பாங்களாம். சரி, ராமாயணம் படிச்சா மழை வருமா? மழையை வெந்துருமா? நாடு செழிக்குமா? நல்ல மழை பொழியுமா? அப்படியா? அதே பிராமணர்களா சரி, என்ன அவங்க வீட்டுல குழந்தை பிறந்தனா சரி ராமர் சீதாவுடைய பேருடைய தான் பேரே வைப்பாங்களாம். அப்படிதான் பேரை வச்சிருக்காங்களா? ஆண் குழந்தை பிறந்தால் சரி சீதாராமன், ஆமா ஜானகி ராமன், சரி ஆனந்தராமன், என்ன கங்காராமன், கோதண்டராமன், சரி செண்பராமன் என்ன அவளையும் பேர் வைப்பாங்களாம். அப்படியா? பெண் குழந்தை பிறந்தால் சரி ராமலட்சுமி, சீதாலட்சுமி, சரி அன்னலட்சுமி, சுப்புலட்சுமி, சரி விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, சரி தனலட்சுமி, ஆமா முத்துலட்சுமி, சரி அப்படின்னா பேர் வைப்பாங்களாம். அப்படியா? எல்லாம் எம்பிபிஎஸ் டாக்டர் பேரா தெரியுதையா? ராமர் சீதாவுடைய பேரை வச்சாலே எம்பிபிஎஸ் டாக்டர் தான்டா. அப்படியா? டாக்டர் தானா? ஆமா. அப்புறம் என் வீட்டுக்காரரும் டாக்டர் ஆயிட்டாலோ? அவ பேரு என்ன பேரு? பிரியலட்சுமி. பெரிய தர்பூசணியா? பிரியலட்சுமியா? கண்டிப்பா டாக்டர் தான்டா. அவ டாக்டரா வந்துட்டானா முத ஊசியை எங்க மாப்பிளைக்கு தாமியா. முத ஊசியை விச ஊசியை போட்டு கொண்டாதான் விடுவா. முத ஊசி இவனுக்கு இல்ல, வேற யாருக்கு? இவன் டேடிக்குலாம் முத ஊசி மாம்சுக்கு. அங்கதான் ட்ரையல் பாக்கணுமா? ஆமா, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே இந்த சுவிட்ச் தானா நினைக்கணும். ஆமா, ஏன்னா என்னடா அப்பா அம்மாவும் ஒன்னா சேர்றது ஆளு இவங்க மட்டும் தான் இருக்கும். அப்படியா? ஆனா முத ஊசி மாமாவுக்கு. சரி, அத துடிப்பு இருக்கான்னு பார்த்தப்பதான் இவனுக்கு. அப்படியா? ஏன்னா அவரும் பாருங்க, ஒரு யோகத்தை பாருங்க, அவனுக்கு வந்த யோகம். என்ன யோகம்? இப்ப அவங்க அப்பா மாலை போட்டு 2.5 மாசம் ஆச்சு. ஒரு சின்ன பிரச்சனை கூட அந்த வீட்டுல இல்ல. ஆமா, ஏன்னா ஒரு கணவன் வேணும்னா சரி கணவன் வந்து விட்டு கொடுத்து போனா குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா, இல்ல மனைவி விட்டு கொடுத்து போனா குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா, ஒருத்தரும் போட்டினா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இவங்க 2 பேர்ல என்ன ஒண்ணு இவன் அப்பா வேணும், அல்ல அவங்க அவ அப்பா அப்பாணும். ஓஹோ, இல்லடா பாருங்க, இப்ப 2.5 மாசமா அந்த வீட்டுல பாருங்க அந்த மருமக்களுடைய ஒற்றுமை, சரி மாமன் மாமிகிட்ட ஒற்றுமை சிறப்பா தான்டா. சரி, எல்லாம் நம்ம வாழ வைக்க நம்ம சாமி தான். அப்படி முன்னாடி சரிண்ணா அப்படியே பிராமணர்கள் ராமாயணம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ராமாயணம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைவை பார்த்து சந்தோஷப்பட்டு சரி என்ன தேரடுக்குள் வீதிக்கு வருகிறார். தேரிடும் வீதிக்கு வருகின்றாரா? அங்க பாரு கஜம் கஜமா கஜம் கஜமா கஜம் கஜமா கிடக்கு. கிடங்கு கிடங்கா கிடங்கு கிடங்கா கிடங்கு கிடங்கா கிடக்கு. இல்ல கஜம்னா என்னது? ஆளை கிடங்கு தானே. ஆளை கிடங்கு கசம். சரி, கஜம் என்றால் யானை. ஓஹோ, அப்படியா? யானையை கொண்டு கெட்டி போட்டிருக்கு. அப்ப குழி வெட்டி போடல. அந்த யானை நீட்டி வெள்ளங்கள் சரியண்ணா பெருக்களே சேரா தேங்குது. அப்படியே தேங்கி கொண்டிருக்கின்றது. அது அப்படியே சக்கரம் சொல்லும் பொழுது சுழலுகின்ற பொழுது செந்தூள் பறக்கிறது. அப்படியா? அந்த வீதியை பார்த்து சந்தோஷப்பட்டு என்னன்னா ராமர் எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே அரண்மனை தெருவதிலே 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 ஹரிராமர் வருகிறாரே வருகிறாரே. அரண்மனை தருவதிலே தருவதிலே ஹரிராமர் வருகிறாரே வருகிறாரே. மாமுனிவன் முன்னடக்க 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 மயில் வண்ணன் பின்தொடர்ந்தார் பின்தொடர்ந்தார். மாமுனிவன் முன்னடக்க ஒன்றடக்க மயில் வண்ணன் பின்தொடர்ந்தார். அப்பொழுது என்னன்னா ராமர் எங்க தெரியுமா? எங்க வருகின்றார்? அப்படியே அரண்மனை தெருவுக்கு வருகிறார். அரண்மனை தெருவுக்கு வருகின்றாரா? அவரு பெரிய கேளிக்கை நடந்து முடிக்கிறது. என்ன கேளிக்கை நடக்கிறது? ஜனகர மகாராஜனுக்கு சரி ஒரே ஒரு மகள். ஆமா, நம் தாயாக சரி சீதை இருக்கிறார். சீதை இருக்கின்றாளா? அப்படியே சீதை அப்படியே தோழிகளை பார்த்தா. எப்படி? தோழி என்ன? மாண்டலை உருமலை சேக்கிறது எக்கா எக்கா என்னக்கா எம்மைய நீலமாலை எம்மா சொல்லுக்கம்மா. நல்ல மாலை பொழுதாக இருக்கிறது இருக்கின்றது. வேடல போய்
சரி அழகா பந்தளிச்சு விளையாட்டு வருமா வாங்க உடனே போயிட்டு வந்துடலாம். உடனே என்னடா சீரியம்மன் சரி அப்படியே தோழி பெண்களி ஆமாண்ணா பந்து விளையாட அப்படியே புறப்படுகிறார். அப்படியா சீதை வந்து அழகுல ரொம்ப உயர்ந்தவள். ரொம்ப உயர்ந்தவளா? ஆமா அப்ப அவளை பார்த்து பேசுனா மேல பந்தல பார்த்து பேசணுமா? அவ்வளவு உயரமா இருப்பாளோ? இல்ல அழகில உயர்ந்தவன் நீ வளர்ந்தான் பாத்தியா? அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். அழகிலே சிறந்தவள். ஓஹோ அப்படியா? ஆமா அப்ப நம்ம சமந்தா மாதிரி இருப்பாளா? இல்ல நீங்க சொல்லுவாங்களா ஆ, வருவாங்க போயிருவாங்களா? கையல் மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டப்போ ஆனா தெய்வத்தில் அழகு வந்து எனக்குமே மாறாது. மாறவே மாறாது. அதுலயும் என்ன பெண்களுக்கு இயற்கையில அழகு இருந்தாலும் இருந்தாலும் செயற்கையான நகை அலங்காரங்கள் தேவைப்படுது. ஆமா தேவைப்படுகின்றது. மண்ணுக்கு மண்பூசு அழகு, அழகு பெண்ணுக்கு பொன்பூசு அழகுன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்வார்கள். அதனால என்ன கொஞ்சம் நகையும் போட்டா நல்லா தான் இருக்கும். நகை போட்டா நல்லா தாயா இருக்கும். என்னையா இப்ப இருக்கிற தங்க ரேட்டுக்கு முதல்ல நம்ம தங்க நகை வாங்க முடியுமா ஐயா? கல்யாணிக்கு வருவீங்க மாட்டிட வேண்டியதுன்னு. கல்யாணி கவரிங்க ஆமா அது உங்க வீட்டுக்காரமாக வாங்கிட்டு மாட்டுங்க. ஏற்கனவே அதான் போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்களா? ஆமா என்ன மரியாதை ரொம்ப பலமா இருக்கு. மரியாதையை குறைச்சி பேசணும்னா என்ன நாளைக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சாலும் வச்சிருவாங்க. இந்த சாப்பாடை சும்மா சாப்பிட்டாலே விஷங்க காத்தாலும் சாப்பிடுவாக்கியா அது பொழுது என்ன அப்படியே அழகாக தலையை செய்ய முடித்தா. சரி சரி எவ்வளவு தெரியுமா? எப்படி எப்படி என்ன அவள் தேங்காய் எண்ணெய் கொண்டல்லவோ சீவி கொண்டல் தான் மொழித்தாள் சம்பேந்தி எண்ணெய் கொண்டு கடவி கொண்டல் தான் மொழித்தாள் மொழிக்கு மொழி முத்தைகளும் மொய்குழல் அளவரணும் அட்டியலும் சிறப்படியும் ஆபரண மாலைகளும் ஆபரண மாலைகளும் எண்ணெய் கொண்டல்லவோ அதை வீவி கொண்டல் தான் மூடித்தாள் சம்பங்கி எண்ணெய் கொண்டு தடவி கொண்டல் தான் மூடித்தாள் முடிக்கு மூடி முத்துகளும் பொய்குழலால் ஆபரணம் அட்டியலும் சரப்படியும் ஆபரண மாலைகளோ ஆபரண மாலைகளோ அப்பொழுது என்னடா அழகாக தலையை சீமளித்தாள். அப்படியா? அப்படியே உச்சில அந்த உள்ளங்கால் வரைக்கும் சரி தனி தங்கமாக அலங்காரம் செய்தாள். எப்படி என்ன செய்கின்றாள்? எவ்வளவு தெரியுமா? எப்படி எப்படி என்ன அவளுக்கு சடையிலே சடை பிள்ளை சடை நாகம் சடை குச்சிரா கொடி நலம்பே ஒச்சி பிறை நெற்றி பிறை மூக்கிலே முகுத்தி ஒத்தி நல்ல வைரத்தாலி காது நல்ல தோடி வயிறு மாட்டி தொங்கல் செவிட்டு தட்டு ரெட்டு தட்டு பொனப்பத்தட்டு பூரி பச்சை கட்டோலக்கு கொக்கி மட்டு கொக்கிட்டு சாரட்டியல் சித்தோரு தாரை வஞ்சி காசு நல்ல மாலை அரகரத்தாலிட்டு உங்கள் சேர்ந்தோள் மாலை 5 நல்ல விரல்களுக்கு அவள் வரையல் கண்ணாடி வரையல் பச்சை மரகதோ நீலம் கோமேதகம் அடி இப்படி 9 நவரத்தினத்தால் 10 நல்ல விரல்களுக்கும் எந்திலையால் இழுப்பதற்கு ஏற்ற ஒட்டியானோ பாடகம் தண்டை பாதம் நல்ல கொலுசு கொலுசுடனே பீலி முந்தி கட்டுவா முந்தாங்கி பிந்தாங்கி தாளி தவிர பிடி வரை தங்க நகை அணிந்து வாராள். அப்பொழுது என்னடா அப்படியே சீரியம்மன் ஆமாண்டா உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரி அப்படியே தனி தங்கமாக அலங்கரித்தாள். அப்படியா? அலங்கரித்து சரி அழகான சலுகை பச்செடுத்து கட்டி கட்டிக்கொண்டு அப்படியே அம்மன் தோழி கொள்ளி என்னடா மேடைக்கு வருகிறார். அப்படியா? வரும் பொழுது என்ன என்னன்னா சீதை அம்மன் வரக்கூடிய அழகை பார்த்தால் எப்படி தெரியுமா? அவள் எப்படி என்ன இருக்கின்றாள்? அவள் பாடகம் தண்டை கொலை கீழே உண்டு மாபுரசு கீழே உண்டு தோழிகளோடு சரி மேடைக்கு வருகிறார். அப்படியா?
மேடையில வந்து என்ன அம்மன் அழகாக ஆஹா அப்படியே பந்தெடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படியே பந்தெடுத்து விளையாடி கொண்டிருக்கின்றாள். அப்படியே சீரியம்மன் சரியண்ணா. அப்படியே பந்து விளையாட பாருங்க. ஆமாம். அந்த பாரு எல்லாம் வராங்க. யார் வருகின்றார்கள்? ராமர், சரி, லட்சுமணன், ஆமாம், விஸ்வாமித்திரர், சரி, 3 பேர் அந்த பாரு வராங்க. அப்படியே அந்த பாதையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரும்பொழுது என்னண்ணா ராமர் அப்படியே மேடையை பார்க்கிறார். அப்படியே மேடையை பார்த்து கொண்டிருக்கின்றார். மேடையை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது சீரியம்மன் அழகை கண்ணால் கண்டார். அழகு எப்படி கண்ணால் பார்க்கின்றார். அழகை பார்க்கும் பொழுது சரி, என்ன அப்படியே மின்னல் ஒளி ஆஹா கண் ஒளியை பறிக்கிற மாதிரி அவ்வளவு பிரகாசமாக தெரிகின்றாளா? அடடடடடடடடடா, என்ன அழகு, என்ன அழகு. அடடடடடடடடா. இந்த பூமி தோண்டிய சரி நாள் முதலாக என்ன இப்பேற்பட்ட அழகான பெண்ணை ஒரு நாள் பார்க்கலையா? ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லையே. என்ன சொல்லி என்னன்னா ராமர் எப்படி நினைக்கிறார்? எப்படி என்ன நினைக்கின்றார்? இவள் யாரோ, இவள் யாரோ, இவள் ஹீரோ அறியேனே, யாரோ இவள் யாரோ, யாரோ அறியேனே. அருளபம் சிருளபம் செந்தி நிலையிலே, அந்த வெண்மிதழையிலே கன்னிகமடம் தந்தில் முன்னே வந்தவள் யாரோ, இவள் யாரோ, நான் தான் என்ன இவள் ஹீரோ அறியேனே. பாக்கியம் என்பது இவள் தரிசனமே, இவள் தரிசனமே, பாக்கியம் என்பது இவள் தரிசனமே, இவள் தரிசனமே. அது இங்கே படித்ததென்ன பொன்னியமோ மனமே, புண்ணியமோ மனமே, மூக்கும் வெளியும் தீர்க்கமா என்னும் கண்கள் பார்க்க பார்க்க நோக்கம் கொள்ளுமே, யாரோ இவள் யாரோ, நான் தான் என்ன யாரோ அறியேனே. அடடடடடடடடா, என்ன அழகு, என்ன அழகு. அடடடடடடடா, எவ்வளவு அழகாக இருக்கின்றாள் சொல்லி என்ன ராமருடைய சீதையை பார்க்கிறார். அப்படியே சீதையை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியே சீரியம்மனை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது சீரியம்மன் என்னன்னா அப்படியே பந்தளிச்சு விளையாடும் பொழுது விளையாடுகின்ற பொழுது ஒரு சார்பாக அப்படியே வீதியை பார்க்கிறார். அப்படியே வீதியை பார்த்து கொண்டிருக்கின்றார். வீதியை பார்க்கிற பொழுது என்னன்னா ராமருடைய அழகை கண்ணால் கண்டார். அழகு எப்படி கண்ணால் பார்க்கின்றார்? ஏன்னா அழகின் வடிவம் ராமர். ராமர் ராமருடைய முழு அழகை பார்ப்பவள் சரி சீதை ஒருவன் மட்டும்தான். சீதை மட்டும் தான் பார்க்கின்றாள். ஏன்னா கண் அழகை பார்த்தவங்க கண் அழகை பார்த்து மெய்மறந்தே நிற்பாங்க. அப்படி மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. முக அழகை பார்த்தவர்கள் முக அழகை பார்த்து மெய்மறந்தே நிற்பாங்க. அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். கை அழகை பார்த்தவங்க கை அழகை பார்த்து மெய்மறந்தே நிற்பாங்க. அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனா ராமருடைய முழு அழகை பார்ப்பவர்கள் என்னடா சீதை ஒருவன் மட்டும்தான். அப்படியா? அவரா சீரியம்மன் பார்த்தான். எப்படி? ஆஹா, இந்த வீதியிலே ஆஹா ஒரு அழகான ஆண் மகன் வந்திருக்காரு. ஆமா வந்துகிட்டு இருக்காரு. யாரா இருக்கும் யாருன்னு தெரியலையே என்று சொல்லி என்னன்னா சீதையம்மன் எப்படி நினைக்கிறார்? எப்படி என்ன நினைக்கின்றாள்? இவர் கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ, வந்து இங்கு வந்தனரோ, கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ, வந்து இங்கு வந்தனரோ, காரணமோ தெரியலையே, இதிலையிலே காரணமோ தெரியலையே, கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ, கண்டு இங்கு வந்தனரோ, கந்தனோ மன்மதனோ கண்டு இங்கு வந்தனரோ, கண்டு இங்கு வந்தனரோ, காரணமோ தெரியலையே, இதிலையிலே காரணமோ தெரியலையே. இந்திரோலகத்தை ஆளும் இந்திரனோ சந்திரனோ, ஒரு இந்திரனோ சந்திரனோ, இந்திரோலகத்தை ஆளும் இந்திரனோ சந்திரனோ, அந்த இந்திரனோ சந்திரனோ இடம்பெடுத்த
விதிலையில இடம் எடுத்து அந்த இந்திரலோகத்தை ஆளும் இந்திரனோ சந்திரனோ சந்திரனோ இந்திரலோகத்தை ஆளும் இந்திரனோ சந்திரனோ சந்திரனோ இடம் பிடித்து வந்தனரோ மிதிலையிலே இடம் பிடித்து வந்தனரோ என்ன அழகு என்ன அழகு எவ்வளவு அழகர்காரு. இவர் யாரா இருக்கும் யாருன்னு தெரியலையா? அந்த கால கண்டனண்டும் சரி நீல கண்டனண்டும் கரைக்கன் சொல்லப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்ப்பாவரணன் சந்திரசேகரன் அடியவருக்கு நியமன் அன்பநாயகன் காலாகாலன் காலச்சந்திர சோழதேவன் சரி திரியன்பகன் திரியச்சகன் தில்லோக நாயகனாகிய அந்த பகவானுடைய பிள்ளை சரி கந்தசாமியாக இருக்கலாமா? கந்தசாமின்னா கீழே விட்டு சின்னையல்ல உங்க சித்தப்பா கந்தசாமிலடா. வேற யாரு? திருச்செந்தூர்கள் சுப்பிரமணிய கடவுள். அம்மா திருச்செந்தூர் கதாநாயகன் செந்திலாண்டவன் சரவணபவன் காவடி பிரியன் கடல் காத்த கந்தன். அந்த கந்தசாமியா இருக்கலாமா? இருக்கலாமோ? அந்த கந்தசாமியாக இருந்தால் என்ன அவருக்கு 6 சிரம், ஆமா 17 கரன்னு சொல்லுவாங்களே. ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. இவரை பார்க்க அப்படி தெரியலையே. அப்படி இல்லையே. ஒருவேளை என்ன தெய்வலோகத்துக்கு அறிவிலியாக சரி தெய்வேந்திரனா இருக்கலாமா? தேவேந்திரனாக இருக்கலாமா? தெய்வேந்திரனாக இருந்தால் அவருக்கு 1000 கண்ணுக்கு சொல்லுவாங்களே. அப்படிதான் சொல்வார்கள். இவரை பார்க்க அப்படி தெரியலையே. அப்படி தெரியவே இல்லையே. ஒருவேளை சந்திரனாக இருக்கலாமா? மாப்பிள சந்திரன் யாரு? சந்திரன் யாரு தெரியுமாடா? சந்திரன் யாரு? இல்ல சந்திரன் உனக்கு யாரும் தெரியாதா? சந்திரன் யாரு? நீங்க சொன்னதா? சபா 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 நிலவுதான். நிலவு அதான் சந்திரனா இருக்கலாமா? ஆமா சந்திரனாக இருந்தால் இந்த பகல வரமாட்டார. ஆமா சொல்லி சரி என்ன ஸ்ரீரையம்மன் எப்படி கத்திரியுமா? எப்படி எப்படி என்ன அந்த பச்சை வண்ணன் தன் அழகும் பாரளந்த மேனியரும் பச்சை வண்ணன் தன் அழகும் பாரளந்த மேனியரும் இவரை பார்த்தனி ஒரு நாளும் இல்லையே. இவரை பார்த்தனி ஒரு நாளும் இல்லையே. பச்சை வண்ணன் தன்னழகும் பரடந்த வெளியனோ இந்த பச்சை வண்ணன் தன்னழகும் பரடந்த வெளியனோ பார்த்தது ஒரு நாள் இல்லையே. இவரை பார்த்தது ஒரு நாள் இல்லையே. ஆகா என்ன பச்சை வண்ண நிறமோ பாலடைந்த மேனியும் அழகான ஒரு நாள் பார்க்கலையே. ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லையே என்ன சொல்லி சரி என்ன ராமர் சீதையை பார்க்கின்றார். சீதை ராமரை பார்க்கின்றார். அன்னையும் நோக்கினாள். சரி அண்ணலும் நோக்கினார். கண்ணும் கண்ணும் கலந்தது. உடனே காதல் பிறந்தது. குட்டி பாப்பாட சொன்ன கேள்வி ஏமா ராசாதி வாங்கலாம். நம்ம அம்மா சீடை அங்க இருக்கிறா. சீடை எங்க அங்க பாரு. சீடை அங்க இல்ல. சீடை எங்க இருக்கிறா என்னன்னே தெரியல. நம்ம பிள்ளைங்களை நம்ம இப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களை நம்ம கோயில வில்லுப்பாட்டுனா குடும்பத்தோட வில்லு பார்க்கணும். வில்லுக்காரங்க வில்லுப்பாட்டு கதை படிப்பாங்க. காளியம்மா இப்படி வருகிறாள், சக்தியம்மன் இப்படி வருகிறாள், ராமர் இப்படி வர்றாரு, என்ன அதெல்லாம் கொடுப்பாரு. நம்ம பிள்ளைகளே சொல்லிக் கொடுப்போம். பிள்ளை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கைகளுக்கு காய்ச்சல்னா போர்வை மூடிட்டு படுத்துக்கிடுவோம். ஆமா ஆமா இப்படி என்ன காய்ச்சல் யாருக்கு? கையிலுக்கு. அவன் பணம் தாண்டி படுத்திருப்பா, பட்டினி போட்டு படுத்திருப்பா. ஆமா பாப்பா சீதை எங்கம்மா இருக்கிறா? சீதை நம்ம அம்மா சீதை எங்க இருக்கா? அங்க பாரு. நம்ம கோயிலான அம்மா சீதா இருக்கிறா. எங்க இருக்கா? சரி யாரு பேச முடியல? சீரியம்மன் பேச முடியலோ?
இதெல்லாம் இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு புராண கதைகளை சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பா சொல்லிக் கொடுத்தாதான் நம்ம சாமியில. ஏன்னா நாங்க இங்க வில்லுக்கரமலே அங்க கேள்வி எங்க ஊரு இருக்கு. அங்க வந்துக்கோங்க பக்தி. அங்க சாமி கும்பிடுறது எப்படி கும்பிடுறாங்க சாமி. ஆமா ஆமா, அவங்க இருக்க பக்தி யாருமே இருக்க முடியாது. ரொம்ப பக்தியா இருக்காங்க. இது எங்க ஊருக்கு வந்தது நியூஸ். அவ்வளவுக்கா நீங்க சாமியை வணங்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி ஆமா, சீடி எங்க இருக்கா தெரியுமா நம்ம அம்மா? அது பாரு, அது யாரு? ராமர்கிட்ட இருக்கு. ராமர்கிட்ட இருக்கு யாருமா? அப்படி பேசணும். இன்னொரு ஆள்கிட்ட சொல்லணும், எங்க கோயில் விழுப்பாடுக்கிற வந்தாங்க, இவ்வளவு அழகா ராமர் கதை படிச்சாங்க தெரியுமா? ராமர் கதை அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு உங்களோட ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க நீங்க சொல்லணும். ராமருடைய பெருமை சொல்லணும். சரி சீரியம்மனுடைய பெருமை சொல்லணும். சீரியம்மன் வந்து வில்லு வளைச்சாதான் பொண்ணு. ஏன் அறிக்கை வச்சாரு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? ராமர் வந்து வில்ல வளைச்சாதான் பொண்ணு அப்படின்னு எதுக்காக அந்த ஜனகர மகாராஜா எதுக்கு அப்படி ஒரு போட்டி ஏற்படுத்தினாரு? அந்த போட்டி இருக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குதான். எதுக்கு வில்ல வளைக்கணும்? வீரன் தான், அதை ஒத்துக்கிடுதோம். எதுக்காக வீரனா வரணும்? எல்லாம் கிட்ட வந்துட்டீங்க, ஒரு ஆர்வம் இருக்கு. அதாவது சீட்டை வந்து தோல்வி கொண்டு பந்தடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். கேட்டீங்க ஸ்கூல்ல பிள்ளைங்கிட்ட சொல்லணும், 7 மணி நேரம் பந்து வந்து அந்த திரும்ப வில்லுக்கு வச்சா. ஆமா, அந்த வில்லு 4 போய் அந்த பந்து விழுந்துச்சு. ஆமா, உள்ள போய் மாட்டிக்கிட்டு. அந்த வில்லு வந்து 1000 வரை அசைக்க முடியாத வில்லு. ஆமா, அவன் ஊரு சொன்னா, என் பந்து எனக்கு வேணும். ஆமா, என் பந்து தான் எனக்கு வேணும். உடனே சீரஜ், அம்மா என்ன அந்த பந்து சரி வில்லு 4 மாட்டிக்கிட்டு உள்ள போய் சிக்கிக்கிட்டு அசைக்க முடியாமா, எடுக்க முடியாது. வேற பந்து வாங்கி தரேன், எனக்கு வேண்டாம், என் பந்து தான் வேணும். என் பந்து தான் எனக்கு வேணும். அந்த தங்கத்தால பந்து வாங்கி தரேம்மா. தங்கத்தால பந்து வேண்டாம், வைரத்தால பந்து வாங்கி தரேன், வேண்டாம், எனக்கு வேண்டாம், என் பந்து தான் வேணும். ஆமா, சீரிய கோவம் வந்துருச்சு. என்ன பந்து? வில்ல ஒரு கையில தூக்கிட்டு அந்த பந்து எடுத்துட்டா. அப்படியா? சீடை வந்து ஒரு கையில வில்ல எடுத்து பந்து எடுத்துட்டா. அப்படியா? அதான் சீடை குறைக்கிற மழை வந்து இந்த வில்ல விளைக்கூடிய. சரி, வீரனா தகுதியான மாப்பிள, வீரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். சரி, வில் விளைச்சானா பொண்ணு போட்டி. அதுக்குதான் அந்த போட்டியா? ஆமா, சீடை எங்க இருக்கிறா? இனிமே கோபத்தை வயது விடுவா. யோ சும்மாரியா, 3 வரைக்கும் 3 மணி வரைக்கும் படிச்சு வந்தாலும் ஆடிட்டு போங்க. நாங்க சும்மா அவங்கள குழந்தை வச்சிருக்கோம், வில்லு ரூபா தானே தரோம். சவால் அப்படி. சரி, என்ன அப்பதான் பார்த்தால் ஆக சீதமுடைய ராமரை பார்க்கிறார். ஸ்ரீ ராமரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்பதான் தோழிகளும் பார்த்தாங்க. மகாராணியம்மா வீதியவே பாக்குறாங்களே. ஆமா, வீதியே பாக்குறாங்க. அப்படி என்னமா விஷயம் இருக்கு? என்ன இருக்கோ தெரியலையா, வாங்கடி கேப்போம். எம்மா மகாராணியம்மா, எம்மா எம்மா என்னம்மா? எம்மா வீதியவே பாக்குறீங்களே. ஆமா, அப்படி என்னமா விஷயம் இருக்கு? அப்படியே நானாடி பாக்குறேன். என் கண்ணு தானடி பாக்குது. கிலோவரத்துக்காரன் கண்ணை குத்தண்டாவும். அது மாலை கண்ணு. தொழி என்ன அது வீதியில பாருங்க, என்ன ஒரு அழகான ஆள் மகம் வந்துட்டு பாத்தீங்களா? வீதியில தாடி ஜடலாம் வச்சுக்கிட்டு ஒரு வயசான சன்னியாசி எல்லாம் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா விஸ்வாமித்திரை பார்த்தா வயசு 100 தாண்டிட்டு, அவருக்கு 100 வயசுக்கு மேல இருக்கும். வெள்ள தாடி, வெள்ள தாடி. ஆனா ராம் லட்சுமணரை பார்த்தால் சரி இன்னும் கல்யாண பருவமே வரல. கல்யாண பருவமே வரலையா? அப்பதான் சீரியம்மன் சொல்கிறார். எப்படி என்ன சொல்ல தெரியுமா? எப்படி சொல்கின்றார்? அடியே தாடி ஜடை மீசை வைத்து சன்னியாசி ஒருவன் வர அழ நடை நடந்து என் அருமை தோழி ஏறி தங்கோரண்டு வருகிறது பார் பொண்ணு தோழி ஏறி அப்படியே தாடி சாலை மீசை வைத்து கன்னியாசி ஒருவன் வர நடை நடந்து யாரு மத்தோடியரே 2 தங்காரண்டு வருகிறது பார் பொண்ணு தோழியரே. மோடி வித்தைக்காரனடி பொண்ணு மோனிவன் வரான் மகன நடை நடந்து எல்லாரும் தோழியரே. 32 வருகிறது பார் பொண்ணு தோழியரே.
அப்படியே மோடி வித்தைக்காரனடி ஒன்னே முடிவன் வாரான் மோகன நடை நடந்து யாரும் தோழியரே ரெண்டு முத்து ரெண்டு வருகிறது வார் பொண்ணு தோழியரே தோழி என்ன அது பாருங்க தாடி வச்ச சன்னியாசி ஒரு ஆள் வந்துட்டாரு. அம்மா வயசான ஆள் ஒருத்தர் வராரு. பின்னால பாருங்கடி பாருங்கடி தாழ நட நடந்து 2 தங்கம் வருது பாருங்கடி. மோகன நட நடந்து 2 முத்து வருது பாருங்கடி என்று சொல்லி என்னன்னா சீதையம்மன் எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி என்ன சொல்கின்றாள்? அடியே முன்னே முனிவன் வாரான் முன்னே சிறுவன் வாரான் மத்தியிலே வருகிறவன் என்ன தோழியரே மனதிலிடம் கொண்டான் அடியம் பொன்னே தோழியரே அப்படியே முன்னே முடிவன் வாரான் முன்னே சிறுவன் வாரான் மத்தியிலே வருகிறவன் என்ன தோழியரே எந்த மனதிலிடம் கொண்டான் அடியம் பொண்ணு தோழியரே தோழி என்ன முன்னால பார்த்தால் ஒரு முனிவன் இருக்கிறார். அம்மா முனிவன் வருகின்றார். முன்னால பாருங்களி சரி ஒரு சிறுவன் வருகிறார் வந்து கொண்டிருக்கின்றார். மத்தியில ஒரு ஆள் வராரு பாருடி. ஆமாடி அவர் என் மனசுல இடம் பிடிச்சிட்டாடி. ஆமாடி ஏ தோழி என்ன அந்த ஆண் அழகனை பார்த்தால் எப்படி தெரியுமா? அந்த ஆணழகன் எப்படி இருக்கின்றார்? அவரை பார்க்க கட்டுரடி பார்வைக்கு சொக்குரடி எனக்கு ஒரு கோலடி எல்லாரும் தோழியரே இளவண்ணன் தன்ன அழகியம் பொண்ணே தோழியரே அவரை பார்க்க கட்டுதடி பார்வைக்கு சொக்குதடி இணைக்க ஒரு கோதடி யாருவ தோழியரே அந்த நீலவண்ணன் தன்ன அழகியம் பொண்ணு தோழியரே தோழி என்ன அப்படியே மத்தியில ஆமா ஒரு ஆள் வராரு பாருடி. ஆமா அவரை பார்க்க அப்படியே பகட்டுது. என் பார்வைக்கு அப்படியே சொக்குது சொக்கும் சும்மா சொல்லி என்ன அப்படியே தோழி மேலே சாய்ந்தாள் சீரியம்மன். அப்படி என்ன அப்புறம் ராமர் பார்த்தார் என்ன நினைக்கின்றார்? நிற்க கூடாது ஆமா சொல்லி என்ன ராமர் அப்படியே சரி அரண்மனை பக்கத்துல வந்துட்டாங்க. அப்படியே பக்கத்துல வந்து விட்டாரா? அவதான் தோழிகளும் பார்த்தாங்க. என்ன மகாராணி அம்மா மயங்கி கீழே சாய்ந்தாங்களம்மா. ஆமா என்ன சாங்க தெரியுமா? என்ன செய்கின்றார்? அங்கே மருள் பெள்ளி தரன்னு சொல்லி மந்திரங்கள் பார்க்கலுற்றான் இருப்பிடி தரன்னு சொல்லி மந்திரங்கள் எழுதுவாரா இளையரை விட்டல்லவோ பள்ளியரை கொண்டு வாரார் பள்ளியரை கொண்டு வாரார் வருள் பிடித்ததென்று சொல்லி மந்திரங்கள் பார்க்கலுற்றார் இருள் பிடித்ததென்று சொல்லி எந்திரங்கள் எழுதுவாராம் இடையதை விட்டல்லவோ பள்ளியறை கொண்டு வாரார் பள்ளியறை கொண்டு வாரார் அப்புறம் பார்த்தார்கள். என்னன்னா தோழிகளும் பார்த்தாங்க. என்ன நினைக்கிறாங்க? மகாராணியம்மா மயங்கில சாஞ்சாங்க. ஆமா மல்லுதான் பிடிச்சிருக்குமா அப்படியே மந்திரம் பாக்குறாங்க. ஒருவேளை இருள் தான் பிடிச்சிருக்குமா? சபா இயந்திரங்கள் எழுதி கட்டுறாங்க. அப்படியே மேலே விட்டு சரி அப்படியே பள்ளியில கொண்டு சேர்த்தார்கள். அப்படியே கொண்டு வந்து சேர்க்கின்றார்களா? அப்புறம் என்னன்னா ராமர் எங்கடா தெரியுமா? எங்கடா வருகின்றார்? அரண்மனை பக்கத்துல வராங்க. அரண்மனை பக்கத்தில் வருகின்றாரா? சரி ஜனங்களுடைய குல குருவாகிய சரி சதானந்தர் எங்க வந்து அப்படி சதானந்தர் வந்து கொண்டிருக்கின்றாரா? அப்படியே விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே ஆகா தவப்பெரும் தகை ஆகா விஸ்வாமித்திர வந்து கொண்டிருக்கிற விஸ்வாமித்திர முனிவர் அல்லவா வந்து கொண்டிருக்கின்றார். பாரமன்ற பூமியிலே பட வேண்டும் என்று சொன்னார். இங்கு பட வேண்டும் என்று சொன்னால் பூர்வீகத்திலே ஏகப்பட்ட புண்ணியம் சேர்க்கணுமே, நாமெல்லாம் கொடுத்து வைத்தல்லவா பிறந்திருக்க வேண்டும் சொல்லி சரி அப்படியே ஆசனத்தை விட்டு எழுந்து ஐயா முனிவர் பெருமானே என்னையா தவப்பெரும் தகையே வருக 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 வாருங்கள் 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 ஐயா. ஐயா என்ன
தாங்கள் எங்க மாளிகைக்கு என்ன காரணம்? என்ன காரணமாக இங்க வந்திருக்கின்றீர்கள் சுவாமி? உடனே சரி ஐயா சதானந்தா, என்னய்யா நாங்கெல்லாம் ஏன் வந்து தெரியுமா ஐயா? நீங்கள் எதற்காக இங்க வந்திருக்கின்றீர்கள் ஐயா? இந்த முதலிலே ஆமாம் நீண்ட நாட்களாக சரி வளைக்க முடியாத வில்லு, ஆமா வில் இருக்கின்றது. அந்த வில்ல விளைச்சு சரி சீடி திருமணம் செய்த ஐயா இங்க வந்துக்கிறோம். என்ன சீதையை மனம் முடிப்பதற்கு வந்திருக்கின்றீர்களா? ஆமா யார் ஐயா வில்லை விளை கேட்கிறது? ஐயா இருக்கிறதே ராமர் தான் வில் விளைக்கிறது. என்ன ராமர் தான் விளைக்க போறாரா? ஆமா ஐயா இவர்களை பார்த்தால் சின்னஞ்சிறு பாலர்களாக தெரிகிறார்கள். அப்படி இவர்கள் எப்படி ஐயா இந்த வில்லை விளைப்பார்கள்? எப்படியா வில்ல விளைக்க போறாங்க? என்ன சோதரியுமா? என்ன சொல்கின்றார்? ஐயா மன்னவர்கள் வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை மதளைகள் வளைப்பார்களோ வளைப்பார்களோ மன்னவர்கள் வளைக்கவில்லை 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 வள்ளலைகள் வளைப்பார்களோ வீரவர்கள் வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை வளைக்கும் வில்லை வேந்தர் மக்கள் வளைப்பார்களோ வளைப்பார்களோ வீரவர்கள் வளைக்கவில்லை 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 வேந்தன் மக்கள் வளைப்பார்களோ வளைப்பார்களோ அப்படி என்னன்னா ஐயா வில்லனா சாதாரண வில்லு பாத்தீங்களா? ரொம்ப லேசாக நினைத்து விட்டீர்களா? பெரிய பெரிய வீராதி வீரர்கள், சரி சூராதி சுரர்கள், அம்மா கனவந்தர்கள், சரி பெரிய பெரிய வம்பரு கொம்பரு சண்டியெல்லாம் பார்த்தாங்க. எங்க மச்சான் செந்தில்குமார் மாதிரி பெரிய 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 கோட்டிக்காரங்க எல்லாம் வந்தாங்க. கோட்டிக்காரங்க யார பார்த்து கோட்டிக்காரங்க? தான் சொன்னேன். அந்த வார்த்தையை யார் சொல்லணும்? யாரு? வீட்டுக்கிழமை தான் சொல்ல முடியும். அப்படியா? வீட்டுக்கிழமை எல்லாம் கோல்டிக்காரன் சொல்ல கேளுக்கலாம். இந்த காலம் பிறந்தவாடாவா? என்ன அதான் ஓல்டு மாடல். சரி சரி, அவன் கோல்டிக்காரங்க எல்லாம் விட்டுட்டா. எப்படி பேசுவாங்க? நிஜமா டீசெண்டா பேசுவாடா. அதான் எப்படி பேசுவாங்க? இப்ப எப்படிதான் சொல்லுவாவ? முதல்ல ஒட்டாம பேசுவா. அது எப்படி பேசுவாவ? ஹாய் சென்ட்ரல் கமான், ஹாய் இடியட். இடியட்னா மச்சான் ரொம்ப அழகா இருக்காருன்னு அர்த்தம். அந்த தங்கம் அப்படியே விட்டவன. அதனால பழகிக்க. எப்படி என்ன நமக்கு பிள்ளை என்னன்னா 100 ரூபாய் 1 லட்சமா முடிச்சாங்க. அப்படியா? அதே செல்வ சீமான் இறந்தார். யாருன்னா அது? ராமசாமி, சரி சொல்லனா, விகேபுரம், ஆமாம் செல்வராஜ், சரி செல்வி, கனி அவர்கள். ஆமாம் நமக்கு பிள்ளை என்னன்னா 100 ரூபாய் 1 லட்சமா முடிச்சாங்க. அப்படி என்ன? அதே செல்வ சீமான், என்ன ராமசாமி, சரி சொல்லனா, விகேபுரம், சரி செல்வராஜ், என்ன செல்வி, ஆமாம் கனி என்றால் என்னன்னா தன்மை எவ்வாறாக இருக்கிறார்கள்? எவ்வாறாக? தங்க ரயில் ஏறி தனி கோடி சந்தாரானால் தனி கோடி சந்தாரான கருமதுரை வாரரென்று வாரரென்று சரணமிடம் கோடி சேனம் கோடி சேனம் சரணமிடம் கோடி சேனம் கோடி சேனம் கருப்பு ரயில் ஏறி காரை கால் கருணராஜன் வாரரென்று வாரரென்று கைதொழுவார் கோட்டிசனோ கைதொழுவார் கோட்டிசனோ அதே செல்வ சீமான்கள் என்னன்னா ராமசாமி, சரி ஜொல்னா, ஆமாம் விகேபுரம், செல்வராஜ், சரி செல்வி, ஆமாம் கனி அவர்கள் 100 ரூபாய் 1 லட்சமா முடிச்சாங்க. அப்படியா? குடும்பத்துல கல்வி வளரணும், செல்வம் பெருகிட்டே இருக்கணும். ராமருடைய கிருபையினாலையும் ஆமாண்ணா சக்தி அம்மனுடைய கடாட்சத்தினாலையும் அவர்கள் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர்முருகன் ஆலயம் அப்பொழுது எப்படி அப்படியே சதானந்த சொல்கிறார். எப்படி எப்படிங்க ஐயா? என்னையா பெரிய பெரிய வீராதி வீரர்கள், சரி சூராதி சுரர்கள், கனவந்தர்கள், அப்படி பெரிய பெரிய வம்பரு கொம்பரு சண்டியெல்லாம் பாடாங்க. பெரிய பெரிய கெட்டிக்காரன் வந்து பார்த்தாங்க. யாருமே வளைக்கும்ல உள்ள இருக்கிறத அவங்க சின்னஞ்சிறு பாலர்கள எப்படி எப்படி வளைக்க முடியும்? எப்படி வளைக்க போறாங்க? என்ன புஷ்பந்தர் சொல்கிறார். எப்படின்னா ஐயா சதானந்தா என்ன என்னையா ராமரை பத்தி நம்ம ரேஷன் வச்சுறாங்க ஐயா. ஆமா ஆமா ஐயா.
என்னால் ஜெயிக்க முடியாத தாடகையை கொன்று யாகத்தில் அப்படியே திருப்தியாக அப்படி நிறைவேற்றிய தாமர பூமானே இவர் ஐயா. அது இவர் தான் ஐயா. இந்த நாட்களாக என்ன கல்லாந்தாலே அகலிகை அப்படி அந்த அகலிகை சாபங்களெல்லாம் என்ன திருப்தியாக தாமர பூமானே இவர் ஐயா. அதுவும் இவர் தான் ஐயா. ஐயா என்ன இவருடைய பரம்பரையை பார்த்தா எப்படி காட்டு புறாவுக்காக வேண்டி அப்படி சரீரத்தில் சிபி சக்கரவர்த்தி இவங்க வளர்ந்த ஜனவன் ஐயா. அப்படி ஐயா. ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னன்னா தன்னையும் விற்று சரி மனைவியும் விற்று ஆமா பிள்ளையும் விற்று அப்படி சொல்ல காத்த மாயன காத்த ஹரிச்சந்திரன் வளர்ந்த ஜனவன் ஐயா. அப்படி ஐயா. இவங்க அப்பா ததரனை பார்த்தால் என்ன ஐயா ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறேன்னு சொன்னால் முன்ன வச்ச கால பின் வாங்க மாட்டார், பின்னாலே வாங்க மாட்டார். அப்பேற்பட்ட எப்படி வீர பரம்பரையில் சரி ராமர் அப்படி ஐயா. அப்படியே ராமர் தான் உள்ளழைக்க முடியும். சரி சரிண்ணா உடனே எப்படி ஐயா என்ன ராமனுடைய பெருமத சொல்லிட்டேனே சொல்லிட்டீங்களா ஐயா. எப்படி வாங்க மகாராஜாவே பார்த்துடும் பாத்துருமா ஐயா சொல்லி என்ன அப்படியே ஜனங்கள் வந்து பார்த்தார்கள். சரி சரி என்ன ஐயா மகாராஜா என்னையா வணக்கம் 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 ஐயா. வாருங்கள் 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 ஐயா. வணங்கி உடனே சரி என்ன ஜனகரன் எவ்வாறு கேட்கிறார் என்றால் எப்படி என்ன சொல்லுகின்ற ஐயா எந்த ஊரி எந்த தேசம் இங்கிருந்து வந்தீர் ஐயா. ஊரான் என்ன பேரான் என்ன விவரம் காரணத்தை பகையுடனே சொல்ல வேணும். எந்த ஊரி எந்த தேசம் எங்கிருந்து வந்தீரையா. ஊர்தான் என்ன பேர்தான் என்ன ஒற்றதொரு விவரம் என்ன வந்ததொரு காரணத்தை வகையுடனே சொல்ல வேணும். ஐயா வணக்கம் 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 ஐயா. வாருங்கள் 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 ஐயா. வணக்கம் ஐயா. தங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்க வந்திருக்கீங்க? எங்கிருந்து எங்க வந்திருக்கீங்க ஐயா? உங்க ஊர் என்ன பேர் என்ன 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 எதற்காக இவங்க நம்மளத்தில் நம்ம ஆடிக்கு வந்திருக்காங்க? எதற்காக இவர்கள் நம்மை தேடி இங்க வந்திருக்கின்றார்கள் ஐயா? என்ன சாதாரண சொல்கிறார். என்ன சொல்கின்றார் ஐயா? ஜனகரா என்ன சுவாமி? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்கு, காலம் பிறக்குது ஐயா. விடிய காலம் பிறக்கு, சாயங்காலம் பிறக்கு, மத்தியாலம் பிறக்கு, இதுக்கே நல்ல காலம் பிறக்குது ஐயா. அப்படியா? முதலே என்ன நீ நாட்களாக ஆமா அப்படியே வளைக்க முடியாம வில்லு ஆமா வில்லு இருக்கிறது. அந்த வில்ல விளைத்து சரி சீரி திருமண சேருக்கு மணமுடிப்பதற்கு மணமகனே நினைக்கிறா வந்திருக்கிறாரு. என்ன வளையாத வில்லை வளைத்து சீதையை திருமணம் முடிப்பதற்கு மணமகன் வந்திருக்கின்றாரா? ஆமா ஐயா. உடனே யார் ஐயா வில்ல வளைக்க போறது? அப்படியே மணமகன் வந்தாச்சு. ஆமா சொல்கிறார். ஆமாண்ணா. அதனால பிள்ளைக்க இப்படி என்ன அமைக்கப்படுது 100 ரூபாய் 1 லட்சமா முடிச்சாங்க. அப்படியா? அது செல்வ சீமான் இறந்தார். யாருன்னா அது? அழைய கருங்குளத்தை சேர்ந்த சரி பெருமாள் அவர்கள். ஆமா அமைக்கப்படுது என்னன்னா 100 ரூபாய் 1 லட்சமா முடிச்சாங்க. அப்படி என்ன? அதே செல்வ சீமான் சரி அழைய கருங்குளத்தை சேர்ந்த என்ன பெருமாள் என்றால் என்ன என்ன அந்த நிலைத்தன்மை எவ்வாறாக இருக்கிறார்கள்? எவ்வாறாக? அவர்கள் நீலவட்ட கூடை பிடித்து நீளம் பார்க்க சென்றாரானால் நீளம் பார்க்க சென்றாரானால் நல்லதானே விளைந்து வரும் விளைந்து வரும் விளைந்து வரும் இந்த இடம் தோப்பாகும் தோப்பாகும் இந்த இடம் தோப்பாகும் தோப்பாகும் பவளவட்ட கொடை வெடித்து பந்தலுக்குள் வந்தாரானால் பவள கொடை என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய பார்த்திருந்தால் போதாதோ பார்த்திருந்தால் போதாதோ அதே செல்வ சீமான் என்னடா அழைய கருங்குளத்தை சேர்ந்த சரி பெருமாள் அவர்கள். ஆமாண்ணா 100 ரூபாய் 1 லட்சமா முடிச்சாங்க. அப்படியா? குடும்பத்திலே கல்வி வளரணும் வளரணும் செல்வம் பெருகிட்டே இருக்கணும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சைடமெல்லாம் ஆமண்ணா ராமருடைய கிருபையினாலே அவர்கள் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வளர் முருகன் ஆலயம் அவளுக்கு முன்னாடி என்னன்னா அப்பதான் சொல்கிறார். எப்படி சொல்கின்றார்? ஐயா
என்னையா வில்ல விளைத்து ஆமாம் சீரி திருமண சீருக்கு மடம் முடிப்பதற்கு மணமகனே இன்னைக்குதான் இருக்கிறாரு. யார் ஐயா வெள்ள விளைக்க போறது? ராமர். ஆமா ராமர் தான் விளைவிக்கிறது. என்ன ராமர் தான் விளைக்க போகிறாரா? ஆமா ஐயா குருதேவா, இவர்களை பார்த்தால் பள்ளிக்கூட பாலர்களாக தெரிகிறது. இவர்களால் எப்படி ஐயா இந்த வெள்ளை விளைக்க முடியும்? எப்படியா வெள்ளை விளைக்க போறாங்க? ஏன்னா ராமரை பார்த்தா நான் கல்யாண வரமே வரல. ஆமா வரவே இல்லையா? விஸ்வாமித்திரை பார்த்தா கல்யாண வரம் முடிஞ்சு போச்சு. ஆமா முடிஞ்சு போச்சு. அப்பதான் சுகிறார் இப்படி சொல்கின்றார். ஐயா ராமரை விளைக்கிறது. ஸ்ரீ ராமர் தான் வெள்ளை விளைக்க போகின்றார். என் மகளை பெண்கள் வனங்களை பார்த்தால் எத்தனை பேர் பெண்கள் தான் தெரியுமா? ஏகப்பட்ட பேர் ஆளு மேல ஆளா ஆளு மேல ஆளா ஆளு மேல ஆளா வந்தாங்க. நான் இப்ப என் மகளை குடுக்கலன்னு சொல்லிவிட்டேன். இப்ப கொடுத்துடக்கூடாது, பையா கொடுத்துக்கலாம். எப்படி சொல்கிறார் என்றால் எப்படி சொல்கின்றார்? ஐயா 4 லட்சம் பேர்கள் உண்டு கேட்டு வந்தோர் கோடான கோடி உண்டு கும்பனையை கேட்டு வந்தோர் உள்வழைத்து வீரவர்கள் ஒருவர் இல்லை வரவில்லை வழக்கிறது என்னுடைய குருதேவா குருதேவா என்னுடைய குருதேவா குருதேவா 4 லட்சம் பேர்கள் உண்டு நாயகியை கேட்டு வந்தோர் கோடி உண்டு கொம்பனையை கேட்டு வந்தோர் வெல்வலைத்து மலையில வீரவர்கள் ஒருவர் இல்லை இவரோ வெள்ளை வளைக்கிறது என்னுடைய குருதேவா என்னுடைய குருதேவா ஐயா குருதேவா என்னையா என் மகளை பெண்கள் வனங்களை பார்த்தால் அப்படியே கோடான கோடி பேர் பெண்கள் வந்தாங்க. ஏகப்பட்ட பேர் வந்தாங்க ஐயா. அப்படியே நெருக்கடிய ஆமா அழக பார்த்தான் பெண்கள் தவிர வந்தார்களே தவிர அது ஒரு வில்லு. ஆமா அந்த வில்ல விளைச்சாதான் பொண்ணு சொன்னா என்று சொன்னால் வில் விளைக்க தகுதி வாய்ந்த வீரர் யாருமே வரல, ஒருத்தர் கூட வரவே இல்லையா? இவர்களை பார்த்தால் சரி பள்ளிக்கூட பாலர்களை தெரியல. ஆமா அப்படித்தான் தெரிகின்றது. இவங்களால எப்படி விளைவிக்க முடியும்? இவங்க எப்படியா இந்த வில்ல விளைக்க போறாங்க? உடனே என்ன அப்புறம் சதானந்த சொல்கிறார். எப்படி சொல்கின்றார்? ஐயா ஜனகரா சொல்லுங்க ஐயா. பெரியவரு. ஆமாய்யா. பெரியவரை பத்தி ரொம்ப லேசா நினைச்சுட்டாங்க. இந்த பெரியவர் யாரோ சாதாரண நினைச்சுக்கூடாதீங்க. பெரியவருடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறது? ஐயா கொஞ்சமா எண்ணாலி ஜனகர கோழையா மதிக்காதே கொஞ்சமா எண்ணாதே மன்னா ஜனகர கோழையாய் மதிக்காதே யாரணிவர்க்கு மன்னா ஜனகர எவரணிவர்க்கு யார்தான் இவர்க்கெதிரே மன்னா ஜனகர எவர்தான் இவர்க்கெதிரே மன்னா ஜனகரா இல்லையா பெரியவரு. ஆமா பெரிய பேர் வேஷானுச்சாங்க. பெரியவர் யாரும் சாதாரண நினைச்சிடாதீங்க. பெரியவருடைய பெருமையை பார்த்தால் சரி அப்படியே 1008 அண்டம். ஆமா அப்படியே அண்ட சரசமெல்லாம் கொஞ்சம் பெரிய அண்ட புலவரே இவர் ஐயா. எங்க ஊர்லயே பெரிய புலவர் இவர் தாம்யோ. ஆமா பெரிய புலவர் இவர் தான். சரி அதுக்கு ராமர். ஆமா ராமருடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறது? ஐயா தாடகையாளை கொன்று தவமுனி யாகம் காத்த தவமுனி யாகம் காத்த தாடகையாளை கொன்று தவமுனி யாகம் காத்த தவமுனி யாகம் காத்த தாமோதரன் இவராணி ஜனகர தாமோதரன் இவராணி தாடகையாளை கொண்டு தவமுனி யாகம் காத்த தவமுனி யாகம் காத்த தாடகையாளை கொண்டு தவமுனி யாகம் காத்த தவமுனி யாகம் காத்த தாமோதரன் இவராணி மன்னா ஜனகர
சமுத்திரம் இவர்தானே கல்லாகி இருந்தவளை பெண்ணாய் ஒரு வகுத்த ஒரு பெண்ணாய் உருவகுத்த கல்லாகி இருந்தவளை பெண்ணாய் ஒரு வகுத்த ஒரு பெண்ணாய் உருவகுத்த பெருமாளும் இவர்தானே கனகர பெருமாளும் இவர்தானே கல்லாகி இருந்தவளை பெண்ணாய் உருவகுத்த பெண்ணாய் ஒரு வகுத்த கல்லாகி இருந்தவளை பெண்ணாய் உருவகுத்த பெண்ணாய் ஒரு வகுத்த கார்வண்ணன் இவர்தானே பன்னா ஜனகர கார்வண்ணன் இவர்தானே ஜனகரா என்னையா ராமரை பத்தி நம்ம லேச்சானுறாங்க சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் முன்வரில் ஜெயிக்க முடியாத தாளகை கொண்டு யாகத்தெல்லாம் அப்படியே திருப்தியாக சரி நிறைவேற்றிய தாமர பூமானே இவர்தான் அந்த தாமோதர பெருமானே இவர்தானையா இந்த நாட்களாக சரி கல்லந்தாலே அகலிகை ஆமா அகலிகை பெண்ணாள் அந்த அகலுடைய சாபங்களெல்லாம் சரி திருப்தியுடைய தாமர பூமானே இவர்தான் ஐயா இவர்தானையா ராமரை விளைவிக்க முடியும் ஆமா இவர் கண்டிப்பாக உழைப்பார் ஐயா அதனே சரி ஐயா ராமருடைய பெருமதாம சொல்லிட்டேன் தெரியாமல் சொல்லிவிட்டீர்களா சொல்லி சரி அப்படியே ராமர் இழைத்துக் கொண்டு ஆமாண்டா மாளிகையிலே தங்க வைத்தார்கள் அப்படியே சிறப்போடு தங்க வைத்திருக்கின்றார்கள் ஏன்னா வில்லாலே மகளிர் கல்யாணம் இல்லாம இருக்கலாம்னு ரொம்ப கவலைப்பட்டேன் ஆமா சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தோம் சுமலா இறங்க போகுது ஆமா சும்மா இறங்க போகுதா அப்படியே சந்தோஷப்பட்டு சரி என்ன மாளிகையில வந்து தங்க வைத்துக்கிறார் அப்படியே சிறப்புடனே இருக்கின்றார் அதனால அப்படி இருக்க எப்படி என்ன நமக்கு இப்பொழுது ஆமாம் 150 ரூபாய் 150 லட்சமா முடிச்சாங்க அப்படி என்ன அதே செல்வ சீமான் இழந்தால் யார் அண்ணாது கணேசன் சரி செல்வி ஆஹா பிகேபுரம் அப்படியா வருண் ராஜா சரி தங்கராஜா பிரகாஷ் சரி முப்படாலி முத்து ஆமாம் ராஜ்குமார் சரி வேல் இசக்கி என்ன கணேஷ் ஆமாம் நமக்கு பொழுது என்னன்னா 150 ரூபாய் 150 லட்சமா முடிச்சாங்க அப்படி என்ன அதே செல்வ சீமான் சரி கணேசன் ஆஹா செல்வி சரி பிகேபுரம் என்ன வருண் ராஜா ஆமாம் தங்கராஜா சரி பிரகாஷ் முப்படாலி முத்து சரி ராஜ்குமார் ஆமாம் வேல் சரி இசக்கி ஆஹா கணேஷ் என்ன என்றால் ஆமாம் அண்ணாளித்தன்மை எவ்வாறாக இருக்கிறார்கள் எவ்வாறாக அவர்கள் கற்பூர இலை ஏறி காரைக்கால் தந்தாரானால் காரைக்கால் தந்தாரானால் கருணராசன் வாரார் என்று கைதொழுவார் கோடி சனம் கோடி சனம் கைதொழுவார் கோடி சனம் கோடி சனம் ஏறப்பழம் ஏறி எல்லாம் இந்தியாவில் வந்தாரானால் எஜமான் தானே வாரார் என்று அவர்களும் கைதொழைவார் அவர்களும் கைதொழைவார் அதே செல்வச்சீமான் ஆமாண்ணா கணேசன் சரி செல்வி விகேபுரம் ஆமாம் வருண் ராஜா சரி தங்கராஜா ஆமாம் பிரகாஷ் சரி முப்படாலி முத்து ராஜ்குமார் சரி வேல் இசக்கி என்ன கணேஷ் ஆமாம் நமக்கு பொழுது என்னன்னா 150 ரூபாய் 150 லட்சமா முடிச்சாங்க அப்படி என்ன குடும்பத்திலே கல்வி வளரணும் செல்வம் பெருகிட்டே இருக்கணும் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் குடும்ப சைனமல்ல ஆமண்ணா ராமருடைய கிருபையினாலையும் ஆமண்ணா சக்தி அம்மனுடைய கடாட்சத்தினாலையும் அவர்கள் வாழ வேணும் வளர வேணும் வளர் முருகன் ஆலயம் என்னடா அப்படியே ராமர் எழுத்து கொண்டு சரி மாளிகையில் அப்படியே தங்க வைத்தார்கள் அப்படியே சிறப்புடனே தங்க வைத்திருக்கின்றார்கள் அப்பதான் இரவு காலம் ஆரம்பித்தது அப்படியா முதலட்சாமி வேளையிலே நம் தாய் சீரியம்மனுக்கு கனவு தெரியுது எப்படி தெரிகிறது அப்படியே ராமர் முன்னா நிக்கிற மாதிரி தெரிகிறது முன்னால் நிக்கிற மாதிரி தெரிகிறதா அப்படியே கண்மொழி தூங்கிட்டே இருக்கிறா தூங்கி கொண்டிருக்கின்றா அதான் வாய் மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றதா எப்படி தெரியுமா எப்படி என்ன பேசுகின்றது நாங்கள் பெண்ணீருக்கும் இடமாடியிலே பெண்ணீருக்கும் இடமாடியிலே பெண்ணீருக்கும் இடமாடியிலே இடமதிலே நீங்கள் பெரியோர்கள் வரலாமோ பெரியோர்கள் வரலாமோ பெண்ணீருக்கும் இடமாடியிலே இடமதிலே
வெண்ணிருக்கும் இடமதிலே வெண்ணிருக்கும் இடமதிலே வெண்ணிருக்கும் இடமதிலே பெரியோர்கள் வரலாமோ பெரியோர்கள் வரலாமோ வெண்ணிருக்கும் இடமதிலே இடமதிலே மங்கையர்கள் இருக்கும் இடம் மங்கையர்கள் இருக்கும் இடம் மங்கையர்கள் இருக்கும் இடம் இருக்கும் இடம் மன்னவர்கள் வரலாமோ மன்னவர்கள் வரலாமோ மங்கையர்கள் இருக்கும் இடம் இருக்கும் இடம் மங்கையர்கள் இருக்கும் இடம் மங்கையர்கள் இருக்கும் இடம் மங்கையர்கள் இருக்கும் இடம் இருக்கும் இடம் மன்னவர்கள் வரலாமோ மன்னவர்கள் வரலாமோ மங்கையர்கள் இருக்கும் இடம் இருக்கும் இடம் ஐயா என்னையா நாங்க பெண்களாக சரி இருக்கின்ற இடத்திற்கு ஆகா இங்க பெரியவங்க இல்லாமா சாமி நாங்கள் மங்கையர்களாக இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் மன்னவர்கள் வரலாமா சுவாமி சொல்லி என்னன்னா அப்படியே கண்மொழி தூங்குறார் தூங்கிக் கொண்டிருக்கின்றால் அப்படியே வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது அப்புறம் பார்த்தால் என்னன்னா பகலிலே பார்த்த பார்வை பார்வை காதலாக மாறி கனவாக மாறிவிட்டது இப்பொழுது கடவுள் வந்துட்டு சொல்லி என்னன்னா சீரியம்மன் மறுபடியும் தூங்கிட்டு அப்படியா ஆனா 2000 வேளையிலே அப்படியே ராமருக்கு கனவு தெரிகிறது எப்படி எப்படி தெரிகிறது சீரியம்மன் முன்னால் நிக்கிற மாதிரி தெரிகிறது நிக்கிற மாதிரியே தெரிகிறது கண்மொழி தூங்கிட்டு கொண்டிருக்கின்றார் வாய் மட்டும் பேசுகிறது பேசுகிறது ஏ சீதா என்ன எப்போ வருவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன்னத்தானே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ வந்துட்டியாம்மா அப்படியே கண்மொழி தூங்குறார் ஆமாண்ணா வாய் மட்டும் பேசிட்டு இருக்கு பேசிக்கொண்டிருக்கிறதா பகலிலே பார்த்த பார்வை பார்வை காதலாக மாறி கனவாக மாறிவிட்டது கனவாகல்லவா வந்து விட்டது சொல்லி என்னன்னா ராமருடைய மறுபடியும் தூங்கிட்டு அப்படியே தூங்குகின்றாரா அப்படி சரி இரவு காலங்களாம் போக்கி விட்டு ஆமாண்ணா காலையில் இழந்து ஆமாண்ணா ராமர் எங்கே வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார் அங்கே காலை கேள்டன் முடிக்க வந்து வருகிறாரே என்பருமாள் காலை கடன் முடிக்க வென்று வருகிறார் எம்பெருமாள் ஆளை கொண்டு பல்விளக்கி மூளை கொண்டு நாவழித்து பாலை கொண்டு பல்விளக்கி ஓலை கொண்டு நாவழித்து கால்கரங்கள் சுத்தம் செய்து கதிரோனை நமஸ்கரித்தார் கால்கரங்கள் சுற்றம் செய்து கதிரோனை நமஸ்கரித்தார் அப்படியே என்னன்னா காலையில் எழுந்து அப்படியே காலை கடனா முடித்து விட்டு அப்படியே நரிக்கையில் அப்படியே தீர்த்தமாடி விட்டு ராமனுடைய மாளிகையில் தங்கியிருக்கிறார் அப்படியே சிறப்புடனே தங்கியிருக்கின்றார் அவரா விஸ்வாமித்திரர் கேட்கிறார் விஸ்வாமித்திர முனிவர் எப்படி கேட்கின்றார் ஐயா ஜனகரா ஐயா வில்ல விளைப்பதற்காக சரி ராமர் காத்து கொண்டிருக்கிறார் சரி ராமர் இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றார் அப்படியே ராமர் மட்டுமே என்ன வில் விளைச்சா போதுமா இந்த முதலை என்ன 56 ஜனங்கள் தான் வில் விளைக்கணுமா ஐயா 56 தேசத்து ஜனங்கள் ராஜாதி ராஜாக்கள் எல்லோரும் இந்த சபையில் ஒன்றாக கூடி அதற்கு அப்புறமாகத்தான் இந்த வில்லை வளைக்க வேண்டும் சுவாமி உடனே ஐக்கிய செய்யுங்க உடனே ஆகட்டும் சொல்லி என்னன்னா எழுதி சரி அப்படியே தூதனுடைய கையில கொடுத்தார் அப்படியே கையில் கொடுக்கின்றார் தூதுவா ஐயா நம்பி நாளெல்லாம் பரவாயில்லைப்பா நான் சென்று வருகின்றேன் உடனே என்ன அப்படியே தூதன் அப்படியே புறப்பட்டு வருகிறான் அப்படியே கிளம்பி வருகின்றான் எப்படி வந்து தெரியுமா எப்படி வருகின்றான் அங்கே முரசை கொட்டு தோளில் போட்டு வருகிறானே தூரேவனோ
முரசு கொட்டு தோளில் போட்டு முரசு கொட்டு தோளில் போட்டு வருகிறானே தோழிவனோ வருகிறானே நாடி நல்ல நகரமல்ல நாடி நல்ல நகரம் நகரோமெல்லாமுடனே அறிக்கை செய்தான் நலமுடனே அறிக்கை செய்தான் நாடு நல்ல நகரமல்ல நாடு நல்ல நகரம் நலமுடனே அறிக்கை செய்தான் நலமுடனே அறிக்கை செய்தான் அப்படி என்னடா யூதன் அப்படியே முரசதி தோல்ல போட்டான் அப்படியே தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டான் பெரிய பெரிய நாடு நகரங்கள் பேரர் செற்றார் அப்படியே பட்டி தொண்டிகளை சொல்லி ஆமாண்ணா முரசு அப்படியே கண 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 அடித்தான் அப்படியே முரசு அடிக்கிறான் இதனால் சகல பேர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் நாளைய தினத்திலே மிதலையில் உள்ள வில்லை வளைப்பதற்காக நாள் நியமித்திருக்கிறார்கள். வில்லை வளைத்தவருக்கு சரி ஜனகர மகாராஜனுடைய ஒரே மகளான சீதையை திருமணம் முடித்து தரப்படும். வில் வளைக்க தகுதி வாய்ந்த வீரர்கள் யாராக இருந்தாலும் உடனே மிதிலாபுரி வந்து சேர்றவும். இந்த வார்த்தை காதுல கேட்டதோ கேட்கலையோ என்ன ஐயா வாலிபங்களாம் சும்மா இருக்காங்க. அவங்க வந்த நேரத்துல வந்து சும்மா தானையா இருக்காங்க. இந்த 60 வயசுல பெருசு நாங்களாம் சாப்பிடல. அவங்களுக்கு என்ன வயிற்று வலியா? இப்ப இளைஞர்களாம் பெருசுகளுக்கு காலையில 2 இட்லி ஒரு ஆப்சி காலையிலே ஆஃபா 1/2 கிளாஸ் டீயை குடிச்சு இத்து போயிருப்பாங்க. ஆமா நம்ம அந்த கல்ல கம்மஞ்சல் சாப்பிட்டாரு நான் விளைச்சனா என்ன சீதல் நம்ம கிடைச்சிட மாட்டாளா? நம்ம கிடைச்சிடுவா என்று சொல்லி சரியண்ணா பெரியவர்கள் ஆமாண்ணா இளைஞர்கள் சரியண்ணா ராஜாக்கள் ஆமா வீராதி வீரர்கள் சரி சூராதி சூரர்கள் கணவந்தர்கள் என்ன பெரிய பெரிய சண்டியெல்லாம் ஆமாண்ணா அவங்க தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு வாகனத்திலும் வந்துருக்காங்க. ஒவ்வொரு வாகனத்தில எப்படி வந்துட்டு இருக்காங்களா? எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றார்கள்? அங்கே யானை ஏறிய மன்னரெல்லாம் யானை ஏறிய மன்னரெல்லாம் யானை ஏறி வருவார்களா யானை ஏறி வருவார்களா ஒட்டகம் ஏறிய மன்னரெல்லாம் ஒட்டகம் ஏறிய மன்னரெல்லாம் ஒட்டகம் ஏறி வருவார்களா ஒட்டகம் ஏறி வருவார்களா சிவிகை ஏறிய மன்னரெல்லாம் சிவிகை ஏறிய மன்னரெல்லாம் சிவிகை ஏறி வருவார்களா சிவிகை ஏறி வருவார்களா பல்லக்கு ஏறிய மன்னரெல்லாம் பல்லக்கு ஏறிய மன்னரெல்லாம் பல்லக்கு ஏறி வருவார்களா பல்லக்கு ஏறி வருவார்களா. அப்படியே என்னன்னா ஒவ்வொரு நாள் ராஜாக்களும் சரியா அவங்க தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு வாகனத்துல வந்துட்டு ஒவ்வொரு வாகனத்துல ஏறி அப்படி வந்துட்டு இருக்காங்களா? சொல்லியே யானையில வராங்க. ஒரு சில பேர் அப்படியே குதிரையில வராங்க. ராஜாக்களும் அப்படியே குதிரையில வராங்க. அப்படியே வேகமா வராங்க. சில பேரு என்ன ராஜாக்கள்லாம் வர்றாங்க சிரிப்பு வந்திருக்கு. ராஜாக்கள் எதுக்கு வராங்கன்னு சொல்லிடுச்சிருங்க. ராஜாக்கள் எதுக்கு வராங்க? ராஜாக்கள் எதுக்கு வராங்க? ராஜாக்கள் எதுக்கு வராங்க? நீங்க தான் பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும். ராஜாக்கள்லாம் குதிரையில எதுக்கு வராங்க? பல்லக்குல வராங்க, ஒட்டகத்துல வராங்க. எதுக்கு வராங்க? வில்ல வேலைக்கு வராங்க. வளைச்சா தானே கல்யாணத்தை முடிக்கணும். அப்படி
வழக்குதான் அப்படி வேகமா ராஜாக்கள் வராங்க. வில் விளைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். முத்து பைத்தவர்கள், சரி என்ன கிரீடம் பைத்தவர்கள், ஆமாண்டா வீராதி வீரர்கள், சரி சூராதி வீரர்கள், அவங்க தகுதிக்கு ஏற்ப ஒரு வாகனத்தை வந்துருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு வாகனத்துல அப்படி வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ராஜாக்களும் முன்வரிசையில உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, சபையில முன்வரிசையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தான் எப்படி விஸ்வாமித்திரர் பார்த்தார். விஸ்வாமித்திர மகரிஷி என்ன சொல்கின்றார்? விளையாட சபை குடிக்கிறது. ஆமா, சபை இப்பொழுது கூடி இருக்கிறது. ராமா, ஐயா, லட்சுமணா, என்ன ஐயா? நம்மளும் போமா? வாங்க வாங்க, நாமளும் போகலாம். சபையில ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஓரத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்களா? ஏன்னா அழகின் வடிவம் ராமர். ஆமா, பலர் கண்பட்டால் சரி பாமுசாங்கிற பழமொழி இருக்கு. ஆமா, ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா? ஏன்னா ராமர் அப்படியே இந்த சபையில சொன்னா இப்படியே இந்த கூட்டத்துக்குள்ள எப்படி வச்சிட்டோம்னா கண் திருஷ்டி விடும். இவருக்கு திருஷ்டி விழுந்துரும் சொல்லி உண்மையிலதான். சரி, இந்த கிழவருக்கு மாதிரி வீட்டுக்கெல்லாம் நாளைக்கு பாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனானே ஒரு குத்து வத்தல் எடுப்பா. வத்தலை எடுத்து காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்குஞ்சி அப்படி குரங்குக்கும் தன் குட்டி பொன் குட்டி ஒரு குத்து வத்தல் எடுத்து அந்த பையனை ஆமா அந்தால மேல இருந்து கீழே வரைக்கும் அந்தால தடவி அந்த கண்ணுக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த கீழே இருக்க பையனுக்கு அடுப்புகளை போடுவாப்பா. தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காருல அவருக்கு. சட சடன்னு அந்த வத்தல் வெடிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கந்திச்சு. ஏப்பா, யாரையும் ஏற்றி பாத்துறாங்க, கண்ணு கட்டிக்கங்க. தங்கத்துக்கு எவ்வளவு திருஷ்டி பாத்தீங்கன்னா? என்ன கண்ணை கட்டணுமா? கண்ணை கட்ட நாள் இருக்குல்லையா? அப்படிலடா சூடம் பொறுத்திருப்பா சில நாளைக்கு அவனுக்கு. எதுக்கு? அப்படியே கரியா போவோம். ஐயா உயிரோட இருக்கும்போது சூடம் பொறுத்தி வைக்காலோ? திருஷ்டி சுத்தக்கு சூடம்பா. ஏன்னா உளுக்கு அடிக்கவன் கூட பிறந்த அண்ணன் தான் அந்த குமாருங்க. உங்கோட்டுக்கு பெரியவர் ரெண்டும் ஒன்னா பிறந்தவங்க. சுமார் கொஞ்சம் குமாரு. உண்மைடா. ஏன்னா அவளை கண்டிச்சு இருக்கணும். பலர் கண்பட்டால் பாம்பு சாகிற பழமொழி இருக்கிறாரா? ஆமா, இருக்கிறது. சபையில விளைச்சா கண்டிச்சு சொல்லி சரி விஸ்வாமித்திரரே ஆமாண்டா தாழி செடி முடியாது மறைத்து வைத்துக்கிறார். அப்படியே ராமரையும் லட்சுமணனையும் மறைத்து வைத்திருக்கின்றார். அப்படியே மறைத்து வைத்துக்கிறார். அப்படியா? சபையில உள்ள ராஜாக்கள் எல்லாம் பார்த்தாங்க. ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் பாக்குறாங்களா? பார்த்த உடனே என்ன சொல்றாங்க? அப்படியே விஸ்வாமித்திரர் பார்த்த உடனே முனிவரை பார்த்த உடனே ஒரு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எப்படி தெரியுமா? எப்படி என்ன பேசுகின்றார்கள்? நாமல் வில்வள்ளைக்கும் இடமாடிலே 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 வந்தாடியால் வரவரல்ல வரவரல்ல வில்வளைக்கும் இடமாதிலே இடமாதிலே வெண்டாடியும் வருவதல்ல அரசரோட சபையதிலே 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 ஆண்டிதானே வருவரல்ல வருவரல்ல அரசரோட்ட சபையதிலே சபையதிலே ஆண்டிதானே வருவதென்ன? அப்படி என்னடா அப்படியே சபையில ஒரு ராஜாக்கள் பேசுறாங்க. என்னன்னா பேசுகிறார்கள்? ஏன் நாம தான் உள்ள வளைச்சி சீடே கல்யாணம் வந்திருக்கோம். இந்த சபைக்கு நாம வந்திருக்கோம். நம்ம வந்து இடத்துக்கு என்ன பெரியவர்கள் பரவாயில்ல. இந்த பெரியவருக்கு என்ன சொல்லிங்க? இந்த பெரியவருக்கு என்ன சொல்லிங்க? இந்த பெரியவருக்கு என்ன சொல்லு? கண்ணுல குத்திராதப்பா. ஒண்ணுல ஒண்ணுல இல்லையா மாப்பிள வேற ஒண்ணு இல்ல. அப்படி இருக்கட்டும். அவர் பயன்தாரு வேகமா வழியாளர் ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு ஆஃப் பண்ண போறாரு. ஒண்ணு இல்ல. அப்பதான் பார்த்தா ஏ தம்பி என்னடா அதாவது பெரியவர் ஏன் இருக்கா தெரியுமாடா? எதுக்கு ஏன் வந்திருக்காரு? யாரு உள்ள விளைக்கிறாங்க சரி அப்படிங்கிற பாத்துட்டு நீ உட்கார்ந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு தான் போனோம். ஆமா சொல்லி சரி சாப்பாட்டுக்கு வந்தாலும் வந்து சொன்னா வருவேன். ஆமா அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னா ஏ தம்பி என்னையா? அப்படி இல்லடா. எப்படியா? ஏ பெரியவர் ஏன் இருக்கா தெரியுமா? இந்த பெருசு இங்க எதுக்கு வந்திருக்கு? பெரியவர் ராஜாக்கள்லாம் கூடிக்கிறாங்க. சபைக்கு நம்மளும் போனோம்னு சொன்னா ஏதாவது காசு பணம் பொண்ணு பொருள் தர்மம் கிடைச்சாலும் கிடைக்கும். பிச்சை கிடைச்சாலும் கிடைக்கும் சொல்லி அப்படியே பிச்சைக்கு வந்தாலும் அதுக்காக சொல்ல வருது அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்கானா? இன்னொரு சொன்னா ஏ தம்பி என்னையா? அப்படியாடா. எப்படியா? ஏ மகாராஜா என்ன சொல்லிக்கிறாரு? என்னையா சொல்லிருக்காரு? யாரு உள்ள விளைக்கிறாங்களோ ஆமா உள்ள விளைச்சவங்க தான் பொண்ணு. ஆமா ஒருவேளை பெரியவர்கள் சொன்னா பெரியவர்கள் தானே பொண்ணு. பெரியவருக்கு தான் பொண்ணா? பெரியவர் கையில பொண்ணை கொடுத்துட்டு நாங்கெல்லாம் சும்மா இருப்போமா?
அப்படியே வீரங்களாம் துடிக்கிறாங்களா? ஆனா வீரங்களாம் துடிக்காங்க. ஆனா ஒரு ஆளுகளும் வில்லு பாக்கல. ஒரு ஆளுகளும் பக்கத்துல பழக்கம் பேசாவல எங்க வில்லு பாப்பாவ எப்படி நம்ம பழக்கம் பேசாவ கோயில் இருக்காலாம் வில்லு பாக்காங்கடா. அப்படியா? நம்ம கோயில இருக்காலாம் வில்லு பாக்காங்க. சாப்பிடுதாங்களோ? நம்ம சபையில வளைக்கக்கூடிய வில்லு யாரும் பாக்கலடா. அங்கதான் யாரும் பாக்கலையோ? இங்கெல்லாம் எல்லாரும் வில்லு பாக்காங்க. கதையை அருமையா கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா. சாப்பிட்டுட்டு கேட்காங்க. இல்ல ஒரு இதுக்கு நீங்க பேசுங்க. வில்லே பார்த்தாச்சுன்னா தூக்கம்லாம் வரும். போன வருஷம் பார்த்தது இப்ப நான் சந்திச்சிருக்கோம். பழக்கம் பேசணும் வில்லும் பார்த்தாலும் தூக்கம் வராது. அப்படியா? ஒரே அடியா வில்லே பார்த்தாலும் இந்த ராகத்தை கேட்டோடனே அழகா தூக்கம் வரும். ஆமா, தெய்வீக தாலாட்டு. ஆமா, அதனால என்ன வில்லையும் பார்த்துக்கிடணும். சரி, பழக்கம் பேசணும். அப்பப்போ பேசிக்கிடுங்க. கதையும் கேட்கணுங்க. இதுதான் கோவில் கொடை விழா. அப்படியா? கோயிலுக்குள்ள என்ன நிகழ்ச்சி வேணும்? என்ன நிகழ்ச்சி? வில்லு வேணும், மேளம் வேணும், சரி, மகளம் வேணும், ஆமா, கச்சேரி வேணும், சரி, கரகாட்டம் வேணும், பட்டிமன்றம் வேணும், என்னன்னா சொற்பொழி வேணும். இதெல்லாம் வைக்கணும். கீழே இருக்கணும், அடை வைக்கணும். கோயிலுக்கு எல்லா நிகழ்ச்சியும் வேணும்டா. அப்படியா? ஒரு கோயிலுக்கு கொள்ளைன்னு சரி ஒரு விருந்தாளி போனா என்ன அமாச்சிக்கா எக்கா எக்கா நயன்தாரக்கா எங்க ராமர்கள் திருவிழா என்ன அப்படி அங்க குடும்பத்தோட வந்துருங்க. நம்ம குடும்பத்தோட கிளம்பி வந்துருங்கக்கா அப்படின்னா விருந்தாளி கேட்கும். எப்படி அடே ராமர் கோயில் கொடையா? ஆமாக்கா. சரி, திருவிழாவுக்கு என்ன நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க? நாங்க பட்டமுடையார் பரத்து வில்லு வச்சிருக்கோம். வில்லு தானாங்க. ஆமா. அப்ப திங்கக்கிழமை காலையில வரோம். இதுக்கு மட்டன் சாப்பிடுறதுக்கா? இல்ல சைவ சாப்பாடு தான் சொல்லி கம்ப்யூட்டர் காலண்டா இப்போ. சரி, அதனால கோயிலுக்குள்ள எல்லா நிகழ்ச்சி வேணும். எல்லா நிகழ்ச்சி இருக்கணுமா? நம்ம மக்கள் ஒரே வில்லு பாருங்கன்னு திருப்பி கூடாது. வில்லு பார்த்துட்டே இருக்க கூடாது. சீக்கிரம் தூக்கம் வந்துடும். போர் அடிச்சிருமோ? கொஞ்சம் அவங்களையும் பேச விட்டுறணும். ஆமா, அப்படின்னா தான் விடிய ஆட்கள் உட்கார முடியும். சரி, விடியலாம் எங்க உடுக்காரனுக்கு ஈரக்கொலை அத்துட்டான். என்னாச்சு? அந்த மக்களுக்குள்ள இந்த டைத்து பேரவருக்கு இவர் தான் பிடிச்சு கெட்டி போடுறாரு சபா. அப்படி பொழுது அப்பதான் பார்த்தார்கள் யாரு வில்ல இருக்கிறாங்களோ வில்ல தான் பொண்ணு. சரி, உடனே என்னடா பெரியவங்கள பொண்ணுல சும்மா இருக்கணுமா? அப்படியே வீரங்களாம் துடிக்காங்க. அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜனகரன் பார்த்தா என்ன செய்கின்றார்? சபையில வழிக்குள்ள வில்லான்னு யாரும் பார்க்கல. அங்கதான் யாரும் பார்க்கலையா? அவளுக்கு முன்னாடி என்னன்னா ஜனகரன் எவ்வாறாக கற்றுகிறார் என்றால் எவ்வாறாக ஐயா மல்லர்களே நீங்கள் சந்தை முறை வில்லை நல்லே வல்லர்களே நீங்கள் சென்று மகாதிரிபுர வில்லு தன்னை அம்பலத்தில் கொண்டு வாங்கோ அழகுடைய தெய்வவில்லை அம்பலத்தில் கொண்டு வாங்கோ அழகுடைய தெய்வவில்லை வீரர்களே மகாராஜா சாவலுக்கு பேர் வில்லு. ஆமா மகாராஜா. அப்படியே சபை கொண்டாங்க. உடனே எடுத்து வருகின்றோம். உடனே என்னன்னா ஒரு ஆளுக்கு வழிகூட வில்ல கொள்ளலாம். என்ன சுமார் எத்தனை பேர் பண்ண முடியும்? சுமார் என்னையா சுமாரு? எங்க மச்சான் சுமார் மூஞ்சி குமாரு, எங்க தம்பி சிவ சொடல அரசன் போனாங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு அலேக்கா தூக்கிட்டு வந்துருவாங்க ஐயா. அவங்க எல்லாம் வில்லு கிட்டே போக முடியாது ஐயா. இதுக்கியா வில்லுக்காரரு கிட்ட விட மாட்டாரு. எடுப்பதற்கு சபையில உள்ள சரி 1000 மல்லர்கள் இருந்தார்கள். 1000 வீரர்கள் எழுந்து வருகின்றார்களா? 1000 சும்மா மத்தியா எப்படி வராங்க? எல்லாருமே கையில ஒரு ஆயுதத்தை கொண்டாங்க. எல்லாரும் ஆயுதம் வச்சிருக்காங்களா? தம்பி அண்ணா ஒரு போல தடிய போடுறா. ஆகட்டும் ஆகட்டும் அண்ணா. எப்படி வராங்க தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்கள்? அங்கே ஜானுக்கு ஒரு தடி போட்டு தடி போட்டு கல்லடி மெல்ல அசைத்து வரார் ராணிக்கு ஒரு ரடி போட்டி கல்லடி மெல்ல அசைத்து வரார் அம்பல சந்தி ஆனதிலே ஆரவிலே அழ
அழகு வெள்ளையை கொண்டு வரார் அம்பர சந்தி ஆனதிலே ஆனதிலே அழகு வெள்ளையை கொண்டு வரார் அப்பொழுது என்னன்னா அப்படியே ஜானுக்கு ஒரு தடியை போட்டு இல்ல அப்படியே நகட்டி கொண்டு வந்து அம்பல சந்திரமலை அப்படியே தொழில் பண்ணாங்க. அப்படியா? அப்படியே தம்பி ஒரு தடியை போடுறா. ஆகட்டுமண்ணா. வேலையா வேலையா அரோகரா அரோகரா வேல் 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 வேல். இது எந்த ஒரு பண்டாரம்? எனக்கு பின்னாடி இருக்கு திருச்செந்தூர் பண்டாரம். என்னாச்சு? டிக்கெட் எடுக்க காசு இல்லாம வந்து உட்கார்ந்துக்காரு. அப்படியா? நகட்டி கொண்டு அம்பல சந்திரமலை உள்ள அப்படியே சின்ன படாங்க. அப்படியே போட்டாங்க. நெற்றி வேறு வெளிச்சு பூமியில போட்டு அப்படி போட்டுட்டு இந்த வெள்ளை யார் விளைக்காங்களோ யாரு விளைக்க போறாங்களோ சீட்டுகளே கிளம்ப முடிய போதோ ஆமா என்று வீரங்களாம் மனம் நொந்து போயிருக்காங்க. அப்படியே மனசே நொந்து விட்டார்கள். அப்பதான் சபையில என்னன்னா வில் வழிகளை வீரங்களாம் பார்த்தாங்க. வீரர்கள்லாம் அதுக்கு பிறகுதான் பாக்குறாங்களோ. ஏ தம்பி ஏன் குழந்தை படிக்க என்னப்பா? அதான் வில்லு. இதப்பா வில்லு? அதுதான் வில்லு. இந்த வில்ல வளைஞ்சவங்களுக்கா பொண்ணு? மாப்பிளைக்கு சும்மாயா பொண்ணு? இந்த வில்ல யாரு வளைக்க? சீதை யாரு கல்யாணம் கெட்ட? அப்பவே பாதி பேர் மனம் நொந்தாங்க. மனசு நொந்துட்டாங்களா? பாதி பேர் பார்த்தாங்க. என்ன செய்றாங்க? வெள்ள வளைக்கணும். சரி நாம உடனே வளைக்க முடியும். ஆமா ஆமா நம்ம மட்டும்தான் வளைக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு மீசைய முறுக்குன்னு பாருங்க. என்னன்னா ஒத்த பக்கத்து மீசைய துண்டா எடுத்துட்டான். என்ன ஒட்டி மீசை இருந்துக்கானா? இந்த பாவி ஒட்டு மீசை வச்சுட்டு அலைவாப்பியா கூட்டத்துக்குள்ள. அப்படி சரி அப்பதான் பார்த்தான் என்ன ஜனகரன் என்ன செய்கின்றார்? என்ன சௌதரியமா என்னன்னா சொல்லுகின்றார்? ஐயா வில்வளைக்கும் வீரர்களே உடனே எழுந்து வாங்கோ. வில்வளைக்கும் வீரர்களே உடனே எழுந்து வாங்கோ. வில்லை வளைத்தவிற்கு இடையரை மணமொழிப்போம். வில்லை வளைத்தவிற்கு இடையரை மனம் முடிப்போம். ஐயா வீராதி வீரர்களே வீர முடியத்து வேந்தர்களே யாருன்னா வில்ல வளைக்கலாம். யாருனாலும் வளைக்கலாம். யாரு வில்ல விளைக்கிறீங்களோ சரி வில்ல விளைத்த வில்லுக்கு ஆமா நான் பெற்றெடுத்த ஒரே மகளான சீதையை திருமணம் செய்து தருவேன். மனம் முடித்து தருவேன் சொன்னாரோ சொல்லலையோ? என்னாச்சு? ஒரு ஆள் இருக்கட்டுமே. என்ன எந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாவளா? கும்மின்னு அடிக்க ஒரு 10 நிமிஷம் கும்மி பாட்டு படிக்கும். உங்களுக்கு தூக்கமும் வராது. அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களோ? வாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா? எங்கிட்ட சொல்லணுங்களா? படிங்க. இன்னைக்கு தான் கதை கேட்கலோ. கும்மி அடிக்க போறீங்களா? வாங்க. சீடி திருமணம் தருவேன். மனம் முடித்து தருவேன். என்னடா அப்படியே சிலில் எழுந்தான். திடீர்னு வருகின்றார். ஏன்னா வில்லுக்கு ஒரே வில்லு, ஒரே ஒரு வில்லு. பெண்ணு இருக்கிற ஒரே பெண்ணு, ஒரே ஒரு பெண்ணு. வளைச்சாதான் நமக்கு பொண்ணு. ஆமா சொல்லி சரி என்ன வீரர்களெல்லாம் எப்படி வாங்க தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்கள்? நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் பெரியோன் நான் பெரியோன் நான் பெரியோன் நான் பெரியோன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் பெரியோன் நான் பெரியோன் நான் பெரியோன் நான் பெரியோன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் பெரியோன் நான் பெரியோன் நான் பெரியோன் நான் பெரியோன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளைப்பேன் நான் வளப்பேன் நான் வளப்பேன் நான் வளப்பேன். உனக்கே உன் வீட்டுக்காரி தெண்டத்துக்கு கஞ்சா காய்ச்சி ஊத்துதா? நான் வளர்க்க போறியாங்கன்னா நான் போய் வில்ல வளப்பேன்னு சொல்ல ஐயா. ஓ அப்படியா?
நான் போய் வில்ல விளைக்க போறேன்னு சொல்லாண்டா. அப்படியா? சரி, வீரர்களெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றார்கள்? அங்கே அசைக்கவென்று வந்த பேர்கள் அப்பூரத்தில் போய் விழுந்தார். அசைக்கவென்று வந்த பேர்கள் அசைக்கவென்று வந்த பேர்கள் அப்புறத்தில் போய் விழுந்தார். பிள்ளை தூக்கவென்று வந்த பேர்கள் தூர போய் விழுந்திடுவார். எல்லை தூக்கவென்று வந்த பேர்கள் தூக்கவென்று வந்த பேர்கள் தூர போய் விழுந்திடுவார். அப்படி என்னடா வில்ல அப்படியே அசைக்கணும்னா அங்கே விழுதான். அப்படியே தூக்கன்னு வரவள தூர போய் விழுந்து கிடக்கான். அப்படி என்னடா 2 நாட்டு மகாராஜா பார்த்தான். என்ன செய்கின்றார்? ஈழ நாட்டு மகாராஜா ஒருவன், சோழ நாட்டு மகாராஜா ஒருவன். போடையவெல்லாம் போட்டோம். நான் மட்டும் இல்லனா என்ன இந்த வெள்ள யாரு வளைக்க முடியும்? யாரும் வளைக்க முடியாது சொல்லி சரி என்ன ஈழ நாட்டு மகாராஜா அப்படியே திடீர்னு எழுந்து வருகின்றான். கால கழித்து உதறினான் புயங்களை தள்ளுகிறான். அப்படியே வேகமா என்ன பாருங்க. ஆமாண்ணா வில்லன்லயே கை வைத்தான். அப்படி கையை வைக்கின்றான். எப்படி விளைக்கிறான் தெரியுமா? எப்படி என்ன வளைக்கின்றான்? பிள்ளை அசைக்கும் மட்டும் அசைத்து பார்த்தான் அழுவழவி அசையலை அசைக்கு மட்டும் அசைத்து பார்த்தான் அசைக்கு மட்டும் அசைத்து பார்த்தான் அழுவலவோ அசையலையே தூக்கு மட்டும் தூக்கி பார்த்தான் குறும்பழவி அசையலையே தூக்கு மட்டும் தூக்கி பார்த்தான் தூக்கு மட்டும் தூக்கி பார்த்தான் குறும்பழவோ அசையலையே மகாராஜா வந்து என்னடா காலுக்கு உதறுகின்றான் பேய்களை தட்டுகின்றான். கையச்ச பாருங்க. சரி என்ன தூக்கு பாருங்க. என்னாச்சு? வில்லுல குப்பரை விழுந்து குட்டிமு கொடப்பட்டு ஓடிட்டான். அடப்பாவி கெடுத்து விட்டானே. சோழ நாட்டு மகாராஜா பார்த்தான். என்ன செய்கின்றான்? சபா 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 சபா. ராஜா நீங்க ஒரு திருப்பி சரிங்க சரிங்க. கல்யாணம் கட்டதுக்கு 2 வருஷம் சிரிச்சான். 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுது சிரிச்சி. இருக்குடா கல்யாணத்தானே சிரிச்சது. அப்புறம் அன்னைக்கு வீட்டுக்காரி கீழே இருந்தானே சிரிச்ச. சொல்லி கொடுத்துட்டீங்களா? மலையோட வலிக்கு கீழே சிரிப்ப பாருங்க. லைவ் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு போனோடனே விளக்கமா தட்டிதான். லைவ்ல பொய் தான் சொல்லக்கூடாது, உண்மையை பேசலாம். ஆமா 15 வருஷம் ஆச்சுங்க சிரிச்சு. சரி அன்னைக்கு இந்த மலையோட ரேச வலிக்கு கீழே வந்துட்டா. ஆமா சுவரை பிடிச்சுக்கிட்டா. சரி சிரிப்ப பாருங்க. அங்கனி பாரு சிரிக்கான். ஒரு பார்வை பார்த்தா சரி இங்கனி பாரு தலையை குனிஞ்சுக்கிட்டான். ஆமா இவ்வளவு அருமையா சிரிச்சா தருமா? சபா சபா அதுக்குள்ள என்னடா சபா சபா சபா. நான் ஒருதான் இருக்கிறோம். என்ன நான் மட்டும் உள்வழைக்கிறேன். வளைக்கவில்லை. சீதைக்கு கல்யாணமே இல்ல இல்லை இல்லை சொல்லி காடு கருத்து உதறினான். புயங்களை தட்டுகின்றான். வேகமா ஓடியான பாருங்க. சரி என்ன வலதுகாரு பொருள் தட்டி வில்ல வந்து குப்பர் வந்தான். அடப்பாவி கெடுத்துட்டானே. எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றான்? அங்கே முன்னாடி பல்லுடைந்து சொல்லாமலே ஓடுகிறான். முன்னாடி பல்லுடைந்து சொல்லாமலே ஓடுகிறான்.
வருதேன் பார்க்க போன ஒரே கோல்டோட படிக்க போயிட்டானோ. ஊர்ல போய் கூட பேச்சு நினைக்கேன். உண்மையில அண்ணாவி பாப்பா அண்ணாவி பையன் பேச அண்ணாவி பார்த்து பேசுப்பான்னு நினைக்கிறேன். நடந்து போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ணாச்சி தெக்கனிக்கு யோகக்கார பையனா. ஆனா போனவன ஒரு 1/2 மணி நேரம். ஆமா அங்கதான் அம்பைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா அதனால சொன்னா போன் பண்ணிருப்பேன். சரி பரவாயில்ல வரட்டும். ஆமா அப்படி சரிண்ணா. அப்புறம் ஆகா சோழநாட்டு மகாராஜா சரிண்ணா வில்லு அப்படியே குப்பரை விழுந்து முன்னாடி பலனு சொல்லாமல வடிச்சான். சொல்லாம எதிர்த்து ஓடியே போயிட்டான். அப்புறம் பார்த்தார் எப்படி விஸ்வாமித்திரர் பார்த்தார். என்ன செய்கின்றார்? ஆமா ஐயா நீ பேர் இருக்கிறாயா? ஆகட்டும் ஆகட்டும். உடனே இளையபெருமாள் பார்த்தார். அண்ணா ஆணையிடுங்கள் அண்ணா, நான் சென்று விளக்கின்றேன். தம்பி அண்ணா இந்த வில்ல நான் அப்பா விளைக்கணும். ஓ தாங்கள் தான் விளைக்க வேண்டுமா? ராமர் அப்படியே திடீர்னு நடந்தார். திடீர்னு நடந்து வருகின்றார். கார்களை உதறினார். வருகின்றார். புயங்களை தட்டுகிறார். தட்டுகின்றார். எப்படி வர்றார் தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்? திரண்ட கூட்டத்திலே கூட்டத்திலே ஆசாடி பாய்ந்தது போல் ஆசாடி பாய்ந்தது போல் தானை கூட்டத்திலே தானை கூட்டத்திலே சிங்கம் வந்து பாய்ந்தது போல் சிங்கம் வந்து பாய்ந்தது போல் தானை கூட்டத்திலே தானை கூட்டத்திலே வந்து பாய்ந்தது போல் எங்கே வந்து பாய்ந்தது போல் கையால் வெள்ளெடுத்து கையால் வெள்ளெடுத்து ஒன்றினாரே எம்பெருமாள் ஒன்றினாரே எம்பெருமாள் வளைத்து நாற்போட்டு வளைத்து நார் போட்ட தொண்டாய் மறிந்திடுமா தொண்டாய் முடிந்திடும். அப்படியே பெருமாள் என்னடா அப்படியே கொக்கு கொடுதுரே. சரி ஆமா அண்ணாச்சி எங்களுக்கும் ஒரு டீயும் ஒரு வடையும் வேண்டு வந்திருக்கலாம். ஆமா அப்புறம் பார்த்தா எப்படி அப்படியே கொக்கு கொடுதுரே. ஆகா ராஜாளி பாய்ந்த போலும் வெள்ளானை கூட்டத்திலே வெங்கி வந்து பாய்ந்தது போலும் யானை கொடுதுரே. சிங்கம் வந்து பாய்ந்த போலும் வான் கூட்டத்திலே புலி வந்து பாய்ந்தது போலும் இடது கையிலே வில்லெடுத்து ஓடினார். ஒன்றுகின்றார். நார் போனார் பாருங்க. சரி அந்த கணம் தாங்காமல் இல்ல அப்படியே 2 வந்தா தங்கு முடிஞ்சு வச்சா. அந்த ஓசையானது எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றது? அங்கே வில்வ அழைத்த விருதோசை 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 நீலோக நடுங்கிடுமா நடுங்கிடுமா வில்வழைத்த விருதோசை விருதோசை விண்ணோடக நடுங்கிடுமா நடுங்கிடுமா. அப்படி என்னன்னா விளைத்த ஓசை வந்து ஓசையானது விண்ணுல வரைக்கும் இறையுது. அப்படியே கிண்ணு இறஞ்சிட்டு இருக்குதா? ராமர் போய் சரி விளையாட வேகம் தெரியுமா? எப்படி இருக்கிறது? கூடுதல கண்ணந்தில காலம் கேட்கல. அப்படியா? ஒரே இறைச்சா இருக்கிறது. இறைச்சலா கட்டிக்கிட்டு இருக்கு. ராமர் விளையாட வேகம் தெரியுமா? எப்படிதான் இருக்கிறது? கள்ளித்தமையாதிருந்தவர் தானே எழுத்தது நாளி வைத்தது நோக்கா கழிப்பினில் யாவரும் அறிந்திலர் கையா இழுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர். ராமர் வந்து என்னடா வேகம் சொல்லவிட கடின வேகம் கடினமான வேகமாக இருக்கிறது. இமைத்தார் அப்படியே எடுத்தார் உழைத்து விட்டார். ஆமா கும்மி அடிக்கக்கூடிய மக்கள் வாங்க நான் வருங்க ஒரு தவிர வந்தாச்சு அண்ணாச்சி. ஆமா வாங்க கும்மி அடிக்க வாங்க. சவ ஒரு 20 பேர் மட்டும் போறோம். 20 ஆளு போதும் ரொம்ப எழுச்சிட்டாங்க. 20 பேர் போறோம்.